அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நிசாமுதீன், சென்னை. சகோதரர் ஷேக் அப்துல்லா ஜமாலி சொன்ன பதிலை போன்று தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ சொன்னதுக்கா? அன்புள்ள சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஷேக் அப்துல்லா சொன்னது போல நம்ம எல்லாருமே இந்த அவங்க என்ன மாதிரி கொள்கையில் மதுஹபில் தரீகாவில் இருந்தாங்களோ அதில் இருந்து தான் வந்திருக்கிறோம். தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாக குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரங்கிறதுல கன்ஃபார்மாக கடைப்பிடிக்கக்கூடிய தெளிவுள்ள சகோதரர்கள், ஆரம்பத்தில் வந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். சில பேர் இப்போ தான் ஷேக் அப்துல்லாவுடைய அந்த கூட்டத்திலேருந்து பிரிஞ்சு வந்தவங்களா இருப்பாங்க. வந்து கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டால் தௌஹீதில் இருந்துக்கிட்ட சில மைனஸுகளை செய்வாங்க. அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடாது. யார் சொன்னா? சொல்லக்கூடாது. சிரிக்கிறீங்க, சரி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஆக்ரோஷமாக சொல்லக்கூடாதுன்னு இருக்கனால அது கண்டிக்கத்தக்கது. அப்போ நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா, எவ்வளோ நம்ம மக்கள் செஞ்சாலும் இப்படி கண்டிக்கிறோம். இந்த ஜமாத்து நிலைப்பாட்டை எதிலிருந்து பார்க்கணும்? நீங்கள் பணக்கார பொண்ணை போய் பார்க்குறிய ஒரு பொது சபையில் சொல்லும் பொழுது ஒரு 90 பேர் கரெக்டாக இருந்து 10 பேர் கரெக்டாக இல்லாமல் இருப்பாங்க. ஏன்? அவங்க அதப்போ வந்திருப்பாங்க, தெளிவில்லாமல் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவாங்க. வாங்கினவங்கள திருப்பி கொடுக்குறாங்க. எங்கள் ஜமாத்தில் வாங்கினவங்கள ஒரு காலத்தில் திருப்பிலாம் கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்த 100% யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க அந்த வரதட்சணைலாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை என்று வார்த்தை எடுக்கப்பட்டு இப்போ தான் இந்த ஷிர்க்கு இதிலேருந்து விடுபட்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் வரதட்சணைங்கிறது ஒரு தந்திரமாக வாங்கிட்டா என்ன, இந்த மாதிரிலாம் வரும் மனிதர்கள்ட்ட. உடனே தௌஹீத் ஜமாத்தோன்னு சோப்போட்டு கழுவுன மாதிரி 100% சுத்தமாயிருவாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. மனிதர்கள் படிப்படியாக அறிவுரைகளை கேட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள் வந்தோன்னு அப்படிலாம் வந்துடல, பல நோக்கங்களுக்கு வந்தாங்க. வந்து அறிவுரைகளை கேட்டு நினைச்சிட்டாங்க, தங்களை பக்குவப்படுத்தி கொண்டார்கள். அந்த மாதிரி இங்கே சில பேர் அப்படி இருப்பார்கள்னு சொன்னால் அதை நாங்கள் தானே கண்டிக்கணும் எழுதுனது. நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் தானே பேப்பரில் எழுதுகிறோம், நாங்கள் தானே பொது மேடையில் பேசுகிறோம். அந்த மக்களை எஜுகேட் பண்ணி அப்படியும் வாங்காத, பணக்காரங்கன்னு தேடியும் போவாத, கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஜமாத்தை நாங்கள் இருக்கிறோம்ல. அப்போ எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் பல பேர் புதுசாக சேரக்கூடியவர்களும் பழையவர்களுக்கு மத்தியில் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். அதனால சில பிரச்சனைகள் வரும். ஒரு பிரச்சனை எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்க வேண்டும். அதனால புதுக்கோட்டில் ஒருத்தர் இருந்தார், ராமநாட்டில் ஒருத்தர் இருந்தார். புதுக்கோட்டில் ஒருத்தர் அப்படி செஞ்சிருந்தாருன்னு சொன்னால் அதுக்கு தௌஹீத் ஜமாத் எப்படி நடந்து கொண்டது? எங்கள் நிர்வாகிகள் யாரும் போயிருக்க மாட்டாங்க. அதுக்கு ஆதாரம் நீ காட்டணும். நாங்கள் புக்கில் போய் ரிஜிஸ்டர் பதிவு பண்ண மாட்டோம், அதை காட்டணும்ல. ஒரு ஆள் போய் மாலை போட்டு கல்யாணம் பண்ணிட்டார்னா நாங்கள் எப்படி நடந்திருப்போம்? எங்கள் நிர்வாகிகள் ஒரு நபர் செஞ்சிருக்கிறார், அந்த நபரை நாங்கள் எப்படி டீல் பண்ணோம் அதை வச்சு முடிவு பண்ணணும். ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? உங்கள் கல்யாணத்தில் வரமாட்டோம், பதிவு பண்ண மாட்டோம், சேர மாட்டோம், விருந்து சாப்பிட மாட்டோம் என்று புறக்கணிச்சு காட்டுறமா இல்லையா? அங்கே தானே நீங்கள் ஜமாத்தை பார்க்கணும். ஜமாத்தில் ஒரு அங்கத்துக்காரன் செய்கிறத வச்சு ஜமாத்தை பார்ப்பீங்க. அப்போ ஜமாத்துறை அங்கத்தினர்கள் துவக்கத்திலிருந்தே கரெக்டாக நிலைப்பாட்டை புரிந்து கொண்டவர்கள் 100 புரிந்தவர்கள் இருப்பார்கள், 50 புரிந்தவர்கள் இருப்பார்கள், 30 புரிந்தவர்கள் இருப்பார்கள், 10 புரிந்தவர்கள் இருப்பார்கள். அவரவர்கள் புரிந்து கொண்ட அளவில் சில பலவீனங்கள் இருக்கும். இப்போவும் சொல்கிறோம், இந்த ஜமாத்தில் உள்ளவங்கெல்லாம் 100% கரெக்டு. எந்த ஜமாத்துக்காக சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் உண்மை. அப்படி எல்லாம் சில இடத்துல 1-2 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு முந்தி தானே நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு விவாதத்தில் சொல்கிறோம். இதை நீங்கள்லாம் சொல்லாமல் தானே நாங்கள் எங்கள் மாநாட்டில் பேசுகிறோம், நீங்கள்லாம் சொல்லாமல் தானே எங்கள் பத்திரிகையில் எங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறோம். அவங்கள 100% அவங்கள எஜுகேட் பண்ணுவதற்காக நாங்கள் பாடுபடுறோம். அது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் புரிந்து கொள்ளணுமே தவிர மற்ற ஒவ்வொரு சமுதாயத்தில் உள்ள இந்து மக்கள்லாம் பாராட்டுறான். நீங்கள் வந்த பிறகு ஒரு வரட்சணை குறைஞ்சிருக்குது, ஒரு யுக புரட்சி நடந்திருக்குது, புரட்டி போட்டிருக்கிறீங்க என்று இஸ்லாம் இனிய மார்க்கம்ங்கிற அந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுது நான் முஸ்லீம் சகோதரர்கள் நாங்கள் ஒரு 10 வருஷம் முந்தைய உங்கள் முஸ்லீம் சமுதாயத்தை பார்த்ததுக்கு இப்போ பார்க்குறதுக்கு நாங்கள் வித்தியாசத்தை காண்றோம். அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஒரு யதார்த்தத்தை ஒத்துக்கிறணும். வரதட்சணைக்கு எதிராக நாங்கள் எவ்வளோ பெரிய கடுமையான வரதட்சணை வாங்கினான்னு தெரிஞ்சால் விருந்து சாப்பிட அவன் வீட்டுக்கு போகக்கூடாங்கிற கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி குறைகளை சுட்டி காட்டி அந்த தியாகம் பண்ணி வர்றான காசு பணம் வேணாண்டு அவனையும் கொச்சப்படுத்திடாதீங்க. எவரோ புதுக்கோட்டில் ஒருத்தர் செஞ்சிருந்தான்னு சொன்னால் அது நாங்களும் சேர்ந்து கண்டிக்கிற ஒரு விஷயம். நீங்கள் மட்டும் கண்டிக்கிற விஷயம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது கேள்வி உஸ்தாத் அவர்களை பார்க்க, அண்ணன் பிஜே அவர்கள் சொல்லும் பொழுது விவாதத்தில் நான் வர்றேன், இது எழுத்துக்கிட்டே போது மேலே உள்ளது. பிஜே அவர்கள் விவாதத்தில் வரும்பொழுது நீங்கள் ஆதாரமாக சொன்னீங்க, நாங்கள் அவுலியாக்களையும் அல்லாவின் தரம் பிரித்து காட்டுறோம் அப்படின்னு ஆதாரமாக சொல்லியிருந்தும் கூட டக்குன்னு உடனே
இல்ல நீங்க அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் வாக்குறீங்க எதுக்கு எடுத்தாலும் சொல்லிட்டு இருக்கிற பிஜே அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவருடைய நோக்கம் என்னங்கிறத சொல்லணும். உங்க கேள்வி இன்னும் சொல்லுங்க. நீங்க அல்லாஹ்வையும் அடியார்களையும் தரம் பிடிச்சு அல்லாஹ்வுடைய தரம் வேற அடியார்களுடைய தரம் வேறன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதையெல்லாம் செவி சேர்க்காம பிஜே அவர்கள் இல்ல நீங்க அடியார்களையும் அல்லாஹ் அதான் வழிமார்களையும் அப்படி ஆக்குறீங்கன்னு சரி சரி நன்றி. அதாவது நம்முடைய வாதத்தில் அடியார் வேற அல்லாஹ் வேற, ரெண்டுக்கும் பார்வை இருந்தாலும் வித்தியாசம் இருக்கிறது. எல்லை உள்ளது, எல்லை இல்லாதது, இறைவன் வழங்கப்பட்டது, இறைவனுக்கே உரியது, இப்படி வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி காட்டணும். இதான் நம்ம நிலைப்பாடுன்னு சொன்னோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் நிலைப்பாடு இதல்ல, உங்கள் நிலைப்பாட்டை நீங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் நிர்ணயிக்கிறோம், நீங்கள் வழியுள்ள அல்லாஹ் தான் ஆக்குறீங்க, அது தப்பு அப்படின்னாங்க. எப்போ நம்முடைய நிலைப்பாட்டை அவங்க தீர்மானிக்க விரும்பினாங்களோ அதிலே அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, தோற்று போயிட்டாங்க. ஏன்னா நம்முடைய நிலைப்பாட்டு பிரகாரம் ஆதாரம் வைக்க அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஷிர்க் பண்ணுறீங்க, நீங்கள் முஷ்ரிக்காகன்னு சொல்லவே முடியாது. அதனால் அவங்க ஒரு தீர்மானத்தை முடிவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி செய்கிறாங்க. அது அவங்க வார்த்தையில் ஒன்றா இருந்தாலும் வாழ்க்கையில் வித்தியாசமாக அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட வரதட்சணை பரிச்சல் சொன்னாங்க, முன்னுக்கு பின்னு முரணா சொல்கிறாங்க. பெரிய புரட்சி பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அந்த வல்ல மாநாட்டுக்கு சார் நாங்கள் வரதட்சணை இல்லாமல் முடிக்கிறோங்கிற கடிதம் ஒரு 50 பேர் கூட இல்லை. அது சரியாக எனக்கு என்ன ஆகல, ஆனால் 50 இல்லை, அதை விட கம்மி தான். பெண்கள் தான் நிறையா. நான் கேட்குறேன், இளைஞர் நிறையா இருக்காங்கிறீங்களே, இந்த ஒரு புரட்சி திட்டத்துக்கு ஒரு 50 பேர் கூட வரலையே, அவ்வளோ குறைந்த எண்ணிக்கையில் தான் உங்கள்கிட்ட இருக்கிறாங்களா? நான் கேட்குறேன், இதுதான் நீங்கள் புரட்சி பண்ணதா? ஒன்றுமே கிடையாது. அப்போ அதே போல் அப்படி யாராவது மாறு செஞ்சால் அவங்க அங்கே சுனிதமாக இங்கே வந்தவங்களாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்படி எந்த இளைஞர்களை பற்றி இவங்க சொல்கிறாங்களோ அந்த இளைஞர்களுக்காக நான் பரிதாபப்படுறேன். ஏன்னா இவங்க சுன்னத் ஜமாத்து கொள்கையை சொல்லி முஷ்ரிக்குன்ட்டாங்க. இந்த சுன்னத் ஜமாத்து கொள்கையில் இருக்கிறவங்க இன்னும் திருந்தாமல் அவங்க கொள்கை இருக்கிறதா அவங்க வாக்குமூலம் வழங்கிட்டாங்க. அப்போ அவங்களுடைய கூட்டு பிரகாரம் திருந்தாமல் இருக்கிறாங்களே சுன்னத் ஜமாத்தில் போய் அந்த இளைஞர்களையும் அவங்க முஷ்ரிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இளைஞரும் இப்போ யோசிக்கணும், என்னடா இது நம்மளையும் முஸ்லீம்கள் சேர்த்து சொல்கிறாங்கன்னு இப்போ யோசிக்கணும். இன்னொன்று, அவங்க தமிழ்நாட்டை பாருங்கள், ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. நம்ம நிறையா ஆகணும் புரட்சின்னு சொன்னாக்கா அவங்க நிறையாவில் ஆகிருக்கணும். இருக்க எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் கேட்குறேன், இருக்க சில வருடங்களுக்கு முன்னால் அதுக்கும் முன்னால் இருந்த எண்ணிக்கை என்ன, இப்போ இருந்த எண்ணிக்கை என்ன, குறைஞ்சிக்கிட்டே எவ்வளோ வருது. அப்போ இங்கேருந்து அங்கே வர்றாங்க, அவங்களாம் என்ன ஆச்சு? அதனால் முன்னுக்கு பின் முரண் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. 50 பேர் கூட முன் வராத சூழ்நிலையில் தான் அவங்க அமைப்பினுடைய நிலை இருந்துகிட்டு இருக்கு. சும்மா புரட்சின்னா வெளியில் உள்ளவங்க வேண்டாம், வார்த்தை வச்சு நம்பலாம். நாங்கள் உள்ளுக்கு இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சும்மா எத்தனை பேர் அது வரதட்சணை பணமுடி இல்லாவிட்டாலும் வேற வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க, கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் நிலமையில இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்குன்னு ஒரு இடம் போட்டு இன்னார் அப்படி காமிக்க முடியுமா? அதுக்கு தனியாக ஒரு சப்ஜெக்ட் போட்டு வச்சா இந்த மாநாடு இவர் இப்படி செஞ்சாருன்னு நம்ம பட்டியல் எவ்வளோ தயாரிச்சிடலாம். அதனால இதெல்லாம் கிடையாது. யதார்த்தத்துக்கு வாங்க, பேசுகிறேன்னா நாங்களும் தான் வரதட்சக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். நாங்களும் அது பிரச்சனை தான் பண்ணுறோம். எத்தனை தான் வரதட்சணை கூடான்னு தலைப்பு போட பேசியிருக்கிறோம். நடைமுறைக்கு வாங்க. அதனால் நாங்கள்லாம் புரட்சி பண்ணுறோம், எல்லாம் திருந்திட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வெறும் வார்த்தைகள் தான் தவிர இன்னும் உங்களுடைய இளைஞர்களை நிறைய திருத்த வேண்டியது இருக்குது. அதை அந்த உண்மையை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்க. பேர் அப்துல் ரசாக், கடலூர் மாவட்டம். இப்போ கேள்விக்கு பதில் அண்ணன் பிஜி அவங்கள்ட்ட இந்த கேள்வி என்னமோ பிரித்து சொன்னாங்களாம், மனிதருக்கு தனி அடியாருக்கு தனி சொல்லி எந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொன்னாங்க, எந்த ஆதாரத்தை வச்சாங்க, அதுக்காக அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆதாரத்தின் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரம் தான் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பேச்சு. சுலைமான் நபியை காட்டினாங்க, அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டு ஆதாரம் இருக்குது. அது மாதிரி இவங்க சொல்லக்கூடிய அந்த வலிமார்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? இவங்களுக்கு பவர் இருக்குன்னு சொல்றதுக்கு அல்லாஹ் சுலைமான் நபிக்கு எறும்பை காட்டினான்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கு சொன்னீங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டினான்னு சொன்னா ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு சொன்னீங்க. வலிமார்களுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொன்னா எந்த ஆதாரத்துல சொன்னாங்க? அது இல்லாம இவங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இந்த பதிலுக்கெல்லாம் அன்புள்ள சகோதரர்களே,
அதாவது அவர் ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டார், கேட்ட கேள்விக்கு சொல்லாமல் மறுபடியும் வரதட்சணைக்கு போய் சொன்னாங்க. அதனால் நானும் வரதட்சணைக்கு போய் சொல்லிவிட்டு கேட்ட கேள்விக்கு வர்றேன். ஏன்னா அவர் கேட்ட வரதட்சணை கேட்கல, இதுக்கு முந்தி கேட்டவர். அவர் கேட்டது வந்து இப்போ இவர் கேட்டார், அந்த கேள்வி தான் கேட்டார். இவர் தேவையில்லாமல் என்ன 50 பேர் தானே வந்தாங்க, என்ன இப்படி புரட்சி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி முந்தின கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக வேண்டி அவர் சேர்த்ததுனால நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்ன செய்வோம், அடுத்து இவர் கேள்விக்கு பதிலுக்கு சொல்லுவோம். அதாவது நம்ம வரதட்சணை இல்லாத திருமணம்னு அழைப்பு கொடுக்குற நேரத்தில் ஆண்கள் குறைவாக வந்தாங்க, பெண்கள் அதிகமாக வந்தாங்கன்னு சொல்கிறோம். சொல்லி அதை ஒரு அறிவிப்பாகவும் செஞ்சோம். அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலைங்கிறாங்க. வரதட்சணை வாங்குகிற கல்யாணம் கொடுக்குற கல்யாணத்துக்கு அறிவிப்பு செஞ்சாலும் இவ்வளவு தான் வரும். பெண்கள் வந்து அதிகமாக தான் வருவாங்க, ஆண்கள் கம்மியாக தான் வருவாங்க. யதார்த்தமாக உள்ள நிலைமை அது. வரதட்சணை வாங்கி திருமண தகவல் திட்டம் நடத்துகிறான் பாருங்க, அவன்கிட்ட போய் கேளுங்க. புரோக்கராக இருந்து பணம் வாங்கி கொடுத்து அந்த மணமகள் அந்த என்னமோ சொல்லுவாங்களே, அது மாதிரி திருமண தகவல் திட்டம் தொழில் மாதிரி செய்கிறாங்களே முஸ்லீம்களில், அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அங்கேயும் அப்படி தான், ஆம்பளை 50 வந்தால் பொம்பளை 500 வரும். ஏன்? அந்த ஜனத்தொகை திருமணத்திற்கு தகுதியான பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி திருமணம் செய்யக்கூடியவர்கள் வந்து சொந்த ஊரில் பண்ணணுன்னு விரும்புவாங்க, சொந்தத்தில் பண்ணணுன்னு விரும்புவாங்க. அது மாதிரி பல தெரியாத ஊரில் பண்ணுறது வேணான்னு நினைக்குவாங்க. பெண்களுக்கு வந்து அந்த நம்பர் அதிகமாக இருக்கிறதுனால என்ன செய்வாங்க, பரவலாக தேட ஆரம்பிப்பாங்க. உள்ளூரில் கிடைக்காது, ஊருக்கு 10 பேருக்கு கிடைக்கலன்னு வைங்க, அவங்க எங்கிட்டாவது வெளியூர் கிடைச்சா பரவாயில்லைன்னு வரும் பொழுது ஒரு சபையில் அறிவிக்கையில் அதிகமான பெண்கள் வரத்தான் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு ஆதாரமா நாங்கள் செஞ்சு காட்டிகிட்டு இருக்கோமா இல்லையா ஊருக்கு ஊர்? அதை தான் நீங்கள் பார்க்கணும். இது பெரிய பொய் மாதிரியும் தப்பான இது மாதிரியும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. அதுபோக தேவையில்லாமல் வளர்ச்சியை பற்றி பேசுகிறாங்க, நம்ம வளர்ச்சி தேஞ்சிட்டோம்னு சொல்லி. இதை யாராவது இந்த காலத்தில் பேச இயலுமா? நம்முடைய வளர்ச்சியை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபித்து காட்டின பிறகு எத்தனை பிளவு எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, ஒவ்வொரு பிளவுக்கு அப்புறம் வந்து நாங்கள் ஒரு மாநாடு நடத்துவோம், மக்களை கூட்டுவோம். அதை விட பன்மடங்கு பிரிஞ்சு போனார்களே அவர்கள் சீன விட்டாகி லட்சோப லட்சம் நாங்கள் கூட்டின மாதிரி ஒரு மக்களை உங்களுக்கு கூட்டவே முடியாது கேம நாள் வரைக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறோம். அந்த அளவுக்கு பெருமாண்டமாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம். காட்டி இருந்து இதனுடைய தாக்கம் வந்து பிரதமர் வரைக்கும், நாளைக்கு சீமை பார்க்க போகிறோம், அந்த அளவுக்கு இதை கேட்டு கூப்பிடுற அளவுக்கு என்ன செய்யுது, அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு மக்கள் சக்தியை காட்டின பிறகு என்ன செய்கிறாங்க, ஒன்று தேஞ்சிக்கிட்டே வர்றீங்கிறாங்க. 4 பேர் தூக்கி போட்டால் தேஞ்சிட்டு நடத்துமா? நீங்கள் பொண்ணால் அது ஒரு சேலஞ்சாக கூட எடுப்போம். நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் மக்களெல்லாம் ஒரு இடத்துல கூட்டுங்க, ஒரே மாதிரி டைம் எடுத்துக்கிடுவோம், நோட்டீஸ் அடிக்கக்கூடாது, போஸ்டரில் பேசிக்க சொல்கிறேன். தௌஹீத் சின்ன ஜமாத் தான், நீங்கள் தானே பெருசாக இருக்கிறேங்கிறீங்க, ஒன்றும் வேணாம், இது சென்னை அளவுகளை வைங்க. ஆமாம், போஸ்ட் அடிக்கிறதா, இப்போ நீங்கள் எத்தனை போஸ்ட்டு நாங்கள் அத்தனை போஸ்ட் அடிக்கிறோம், நோட்டீஸ்னால் அதே மாதிரி அடிப்போம், எஸ்எம்எஸ்னால் எஸ்எம்எஸ்ஸுமோ. ஒரு இடத்துல கூட்டி காட்ட முடியுமா? கூட்டி காட்டுங்க, யார் கூடன்னு பார்த்துருவோமா? உங்களை விட 100 மடங்கு கூட நான் கூட்டி காட்டுறோம். சரி, அதான் அந்த கேள்விக்கு உள்ளது. ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு வந்துடுறாரு. ஒன்று 2 சொன்னதுனால அவரோட கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டால், நம்ம அந்த என்ன கேள்வி கேட்டார், என்ன கேட்டீங்க? அவுலியாக்களுக்கு அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் கேட்கறதுக்கு ஆற்றல் கொடுத்துருக்கான்னு ஆதாரம் காட்ட சொன்னால் ஆதாரமே காட்டல. என்ன கொடுத்தான் அது சொல்லுங்களேன். எந்த ஆதாரத்தை அடிப்படையில் அனைத்தையும் கொடுத்தான்னு சொல்றீங்கன்னு கேட்டோம்ல, ஒரு ஆதாரத்தை வச்சாங்களா? அதான் அதுக்கு பதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. என் பெயர் கே முகமது ரியாலுத்தீன், ஆரம்பாக்கத்திலிருந்து வருகின்றேன். என்னுடைய கேள்வி என்னுடைய உஸ்தாத் அவர்களுக்கு. அதாவது, நம்முடைய தரப்பில் 0.5% அளவிற்கு மக்கள் குறைந்திருக்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று தௌஹீத் ஜமாத் என்று உருவாகி தற்போது இந்திய தௌஹீத் ஜமாத் என்ற பெயரிலே உருவாகி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் அவர்களுக்கு மத்தியில் பதில் சொல்லாம் கூட வரமாட்டுகிறது என்று கை சேதம் படுகிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று மக்களுக்கு புரிய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி எதா இருந்தாலும் தான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கு பதில் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு முன்மாதிரி வச்சுட்டேனால நம்மளும் அப்படி செய்வோம். முன்னால் என்ன சொன்னாங்க, பெண்களை காட்சி பொருளாக்குறீங்களே, என்னை கொச்சப்படுத்திருந்தாங்க.
பெண்களை கொச்சைப்படுத்த வேண்டாம்ங்கிற நல்ல நோக்கத்தில் இது சொல்கிறோம். நீங்கள் ஒரு கடத்தருக்கு ஜாமான் வாங்க போகிறாங்களேங்கிறீங்களே, இது 1 மணி நேரம் நடு ரோட்டில் 1000 காவிர்கள் போகிறாங்க வர்றாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, அங்கே நிற்க வைக்கிறீங்க. இது காட்சி பொருளா? போகிறாங்க ஜாமான் விரும்பிட்டு வர காட்சி பொருளா? எதுக்கு எது ஒப்பிடுறீங்க? முஸ்லீம் சமூகத்தின் மேலே ஒரு அக்கறைனால தானே சொல்கிறோம். 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆண்கள் நின்று போராடலாம். வீட்டில் கண்ணியமாக இருக்கிற பெண்களை நீங்கள் கொண்டு வர்றீங்க நடு ரோட்டுக்கு. அந்த 1 மணி நேரத்தில் எத்தனை அந்நிய ஆண்கள் பார்க்குறாங்க? வீடியோ பிடிக்கிறீங்க, அந்நிய ஆண்கள் தானே எடுக்கிறாங்க வீடியோவை. இதுவெல்லாம் பெண்கள் கலாச்சாரத்துக்கு கண்ணியத்தை தரும். பெண்களுக்கு கண்ணியம் தர வேண்டும் நல்ல நோக்கத்தில் தான். சகோதரர்கள் இருப்பாங்க, உங்கள் சகோதரருடைய மனைவிமார் இருக்காங்க, அதனால தானே நாங்கள் அக்கறைப்படுறோம் இதில். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் இவங்க மார்க்கத்தை மேலாம் சலாச காலத்தில் பெண்கள் போனாங்கன்னு சொன்னாங்க. எதுக்கு போனாங்கன்னு அதிகத்தில் இருக்குதுல்ல, நஸ்கி ஊழியம் செய்வதற்காக, தண்ணி கொடுப்பதற்காக அப்படின்னு தானே வருது. ஒரு நுதாவி அல் ஜர்ஹா காயம்பட்டுட்டாக்க சிகிச்சை செய்வதற்காக மருத்துவம் தெரிந்த பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கூட்டி போயிருப்பாங்க. தண்ணி எடுத்து வர்றதானா இன்றைக்கும் நம்ம கிராமங்கள்லாம் கிணறுண்டு போவாங்க, அவங்க தண்ணி எடுத்து வருவாங்க. இதுக்கெல்லாம் ஆண்கள் போக முடியாது. ஆண்கள் போனால் படையில் எண்ணிக்கை குறைஞ்சிரும். அப்படி குறைந்த எண்ணிக்கையில் உள்ள காலகட்டத்தில் அப்படி கூட்டி போனாங்க. ஹிதுமத்துக்கு நீங்கள் கூட்டி போகல, போராட்டத்துக்கு எவ்வளோ கூட்டி போகிறீங்க? நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் நாங்கள் போராட வேண்டும் என அனுமதி கேட்ட பிறகு கூட உங்களுக்கு போராட்டம் இல்லைன்ட்டாங்களே. நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும் தான் சொன்னாங்க. போராட்டத்தில் நினைச்சு கொள்ளலை, போராடுபவர்களுக்கு துணையாக இருக்க சொன்னாங்க. ஆனால் நீங்கள் போராட்டத்துக்கே வல்லவா கூடி 1 மணி பாட்டுறீங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் இஸ்லாமியர்களுடைய கண்ணியம் இருந்துச்சு. அந்நிய ஆண்கள் அப்படியே போய் போட்டோ எடுக்கிறாங்க, அது டிவியில் பார்க்குறீங்க, காமிக்கிறீங்களே. நம் சமூகத்தை பெண்களை என் நடுத்தர கொண்டு நல்ல அக்கறையோடு தான் சொல்கிறோம். சமூக பெண்கள், முஸ்லீம் பெண்கள், நீங்கள் என்ன கொள்கையில் இருந்தாலும் காபிர்கள் முஸ்லீம் பெண்கள் தான் பார்ப்பாங்க. நம்ம ஒரு காபிருடைய நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இஸ்லாமிய பெண்களுக்கும் கண்ணியம் இருக்கணும், அது கட்டி காக்கப்படணும். நடுத்தருவுக்கு வந்துட்டாக்கா அந்த கண்ணியம் குறைஞ்சிரும். அந்த நல்ல எண்ணக்கத்தெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத நினைவில் வைங்க. அது மட்டுமல்ல, முஷ்ரிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதை விடவா காட்சி பொருங்கிறதும் போசாமல் போச்சு. நீங்கள் முஷ்ரிக்கு அப்படிங்கிறது என்ன நரகவாசின்னு சொல்கிறதுல அர்த்தம். அதை விட ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து முஷ்ரிக்கில் இருக்குது, பிதாத்தா இருக்கிறாங்க, முஷ்ரிக்கலாக இருக்காங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களை முஷ்ரிக்குன்னு சொல்லிட்டீங்க. அதை விட கொடிய வார்த்தை என்ன இருக்குது இந்த உலகத்தில்? அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே. சரி, இவங்க கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். இவங்க எத்தனை இதெல்லாம் பிரிஞ்சாங்களா அப்படிலாம் கேட்டாங்கங்க. பிரிஞ்சனால அவங்க பலவீனப்பட்டு தான் இருக்கிறாங்க. மாநாடுன்னு சொன்னாங்க. அவங்க மாநாடு என்ன சொன்னாங்க? எங்கள் மக்கள் மட்டும் வரலை, சுன்னத் ஜமாத் மக்கள் வந்திருக்கான்னாங்க. எங்கள் மக்களை கூட்டி தான் கூட காமிக்கிறீங்க. வேண்டாம், நான் சவால் விடுறேன், இப்போ சவால் விடுறேன். இல்லைங்க, இருங்க, நான் இப்போ சவால் விடுறேன். நீங்கள் அழைப்பு விடுங்க. சுன்னத் ஜமாத் யாரும் வரக்கூடாது, எங்கள் குலை ஏற்றுக்கணும் மட்டும்தான் வரணும். அப்படி நீங்கள் அழைப்பு கொடுத்து விளம்பரம் செஞ்சு நீங்கள் கூட்டுங்க பார்க்கலாம். முடியாது. அதனால் யதார்த்தம் வாங்க. நீங்களும் ஒப்புக்கொண்டீங்க, எங்கள் மகள் தான் வந்தாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் வாங்க, உங்கள் பிரச்சனை தாங்க, உங்களுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படி இப்படின்னு. நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் பஸ்ஸை நிப்பாட்டிட்டு வாங்க வாங்க உங்கள் சாப்பாடு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு ஏற்றிக்கிட்டு வந்துருங்க. அப்படி ஏற்பட்டு தானே நீங்கள் அப்படி செஞ்சுருக்கிறீங்க. இதை வச்சு நீங்கள் எண்ணிக்கை வச்சு சொல்ல முடியாது. நீங்களே வாக்குமூலம் அளித்தது தான். இதில் சுன்னத் ஜமாத்துக்காரங்களும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னது தான். நீங்கள் என்ன செய்யணும்? சுன்னத் ஜமாத்து யாரும் வரக்கூடாது, எங்கள் குலை ஏற்றுக்கொண்டவங்க தான் வரணும் அப்படின்னு உனக்கு அறிவிப்பு செய்யுங்க. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுங்க. அப்போ மக்கள் நம்புவாங்க, சார் இவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் எங்கள் மக்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்கள் தான் கூட்டணும், எங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் முன்னுக்கு பின் முரண் அப்படிங்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பிஜே அவர்களிடம் கேள்வியை கேட்கிறேன். இதுவரை நம்முடைய அப்துல்லா ஜமாலி அவர்கள் இந்த ஜும்மா விஷயத்தில் சல்லு கமாரமாய்த்துமினின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதில் அந்த தொழுகை கூடியது தான் அந்த இதுவும் ஹுத்பாவும். அப்படி இருந்தால் இந்த சுன்னத் ஜமாத்தில் யாராவது ஹுத்பாவுக்கு வராமல் இகாமத் ஆகும் போது வந்தால் அவர்கள் சலாமுக்கு பிறகு 2 ரக்காயத்துகள் நின்று தொழுகிறார்களா என்று தெரிய வேண்டும். சரி சரி. அதாவது அந்த சகோதரருடைய கேள்விக்கு முன்னாடி இதையும் சொல்லிட வேண்டியிருக்கு. சவால் விட்டார்ல, சவால் அப்படி விடக்கூடாது. சவால் எப்படி விடணும்னா, நீங்கள் 45% இருக்கிறீர்கள, உங்களையும் எங்களையும் வச்சு நிறுத்தி தான் சவால் விடணும். விவாதம் போட்ட மாதிரி ஒரு டேட்டை இப்போ நிர்ணயிப்போம். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் ஆட்களை மட்டும் கூப்பிடுங்க, நாங்கள் எங்கள் ஆட்களை மட்டும் கூப்பிடுறோம்.
100 மடங்கு கூட காட்டுறோம், 100 மடங்கு. அதுக்கு ரெடின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் செய்கிற அதே அளவுக்கு ஒரு எஸ்எம்எஸ்ல, இப்போ ஒரு எஸ்எம்எஸ்ல இந்த இடத்துல 10,000 பேர் கூட்ட முடியும். அப்படி வளர்ந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது, அல்லாஹ் கூட சொல்லக்கூடாது. அது ஏன்னு கேட்டால் இது தௌஹீது. நாங்கள் தான் சொல்கிறோமே, உங்களில் இந்த சிறுக்கு வைக்கிற ஆளுக்க போகாதீங்கன்னு நீங்கள் நோட்டீஸ் எல்லாம் போட்டீங்க, கேட்டாங்களா? அதில் தெரியலையா? நாங்கள் கூப்பிட்டோமா? நீங்கள் போஸ்டர் வச்சு ஒட்டினீங்களா? ஷேக் அப்துல்லா என்ன ஒட்டினாங்க போஸ்டரு? யாரும் போக வேண்டாம் அப்படின்னு ஒட்டினீங்கல்ல. போக வேண்டாம்னு நீங்கள் போஸ்டர் அடித்து ஒட்டின பிறகு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எங்களுக்கு இல்லாத பொதுமக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லலாமா? நீங்கள் வரவே இல்லை, நீங்கள் இல்லை அந்த மாநாட்டில். உங்கள்கிட்ட உள்ளது அந்த ஒரு 10, 25 பேர் இருந்திருப்பீங்க, அவ்வளவுதான். இந்த இருக்கிற இவ்வளவுதான் இருப்பீங்க. அதனால தான் நீங்கள் வராமலே அப்படி நிறைஞ்சிருக்கிறது. நீங்கள் கன்ஃபார்மாக வர கிடையாது. இப்போவும் சொல்கிறோம், நீங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள சவால் வர்றாங்க, இப்படி தான் சவால் விடணும். அதே நேரத்தில் இதை விட்டுருவோம், இந்த மாநாட்டை விட்டுருவோம். தஞ்சாவூரில் மாநாடு போட்டோமே, அது அரசியல் மாநாடா? தௌஹீதுடைய கருத்தரங்கு, பயானு, சொற்பொழிவு, மார்க்கத்தை கேட்கத்தானே கூப்பிட்டோம். அதுக்கு வந்தாங்களே. அதனால இதில் நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் இதுலலாம் சவால் விட்டு தோற்று போயிடுவீங்க. 100 மடங்கு சவால் விட்டுருக்குறேன். நெசமான ஒரு எண்ணி காட்டுறது, உங்களுக்கு வர்றதை விட 100 மடங்கு கூட நான் காட்டுறேன் எங்கள் மக்களை. அதுதான் சவால். அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால், பெண்கள் சம்பந்தமாக ஒன்று சொன்னாங்க, காஃபியர்லாம் பார்க்குறானு. போர்க்களத்தில் சண்டையே காஃபியரோடு தான் நடக்க போகுது. அப்போ போர்க்களத்தில் பெண்களை பார்க்க மாட்டாங்களா? போர்க்களம்னாலே சண்டை யாரோட நடக்கும்? காஃபியரோடு தான் நடக்கும். அப்போ அந்த காஃபியர் அது காயம்பட்டவங்களை தூக்கும்போது, அது மாதிரியான பல சூழ்நிலை குனிஞ்சு நிமிர்ந்து தூக்கும்போது பெண்களை பார்ப்பாங்க தானே செய்யணும். அப்போ அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதெல்லாம் ஒரு வாதமா? இதாவது கூட்டத்தில் 1000 பேரோட பார்க்குறாங்க. ஏசி கடையில் போய் ஒரு ஆம்பளை மட்டும் அங்கே இருக்கான், ஒரு பொம்பளை மட்டும் போய் ஜாமான் வாங்க போகிறா, தனித்து நிற்கக்கூடிய அப்போ பார்ப்பான். அதுக்கு என்ன சொல்றீங்க? ஒரு கடத்தருக்கு போனால் கூட ஒரு காஃபியருடைய கடையில் முஸ்லீம் பொம்பளை வாங்க போனான்னு சொன்னால் அவருடைய அழகையெல்லாம் ரசிப்பான். காஃபியர் கடையில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அதான் உங்கள் நிலைப்பாடாக இருந்தால். இது நல்லா ரசித்து உண்டி பார்ப்பானே, கூட்டத்தில் பார்க்க முடியாத 1000 பேர் 10,000 பேர் கூட்டத்தில் பார்வை வரும். அப்போ அதெல்லாம் சொல்லுவீங்களா? வீம்புக்கு சொல்கிறீங்க. தௌஹீத் ஜமாத்துடைய பலமே பெண்கள் சிற்கிலிருந்து விடுபட்டு தெளிவற்று விட்டார்கள், இதை உடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்றீங்க? இதெல்லாம் சொல்கிறீங்க. எடுபடாது. நீங்கள் உங்கள் போஸ்டர் அடிச்சு ஏதாவது பயன் கிடைச்சா? உங்களை நிறுத்த முடிஞ்சா? ஒரு 200 பேரை குறைக்க முடிஞ்சா? ஒன்றும் கிடையாது. இங்கே கூட எத்தனை பேர் வந்தீங்களோ தெரியல. அதில் சரி. அடுத்ததாக அவர் கேட்ட கேள்விக்கு வருவோம். தொழுகை ஹுத்துபாங்கிறது அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஒரு கேள்வி, ஒரு நல்ல ஒரு வாதத்தை தான் வைக்கிறார். தொழுகையை ஹுத்துபாங்கிறது தொழுகைன்ட்டீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹுத்துபா முடிஞ்சு தொழுகைக்கு சேர வர்றாரு, அவர் 2 ரக்காத்து மிஸ் பண்ணிட்டார். அப்போ அவர் இன்னும் 2 ரக்காத்து எழுந்து தொழுவார் என்று சொல்வீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்களான்னு கேட்குறீங்க. சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க என்பதில் என்ன விளங்குறது? ஹுத்துபா தொழுகை இடத்துல வைக்கவில்லை. ஹுத்துபாங்கிறது தொழுகை இடத்துல வச்சு இருந்தால் 2 ரக்காத்தான தொழுது இருக்கிறாங்க. ஹுத்துபா 2 ரக்காத்து இடத்துல இருக்குதுல்ல, அதை ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டார்ல. இமாம் மிஸ் பண்ணா சும்மா இல்லைன்னு சொல்லுவீங்க. மாமும் அத்தனை பேர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தொழுகை கூடுமா கூடாதா? கூடும். அப்போ அந்த ஹுத்துபா இல்லாமலே கூடி இருக்கிறது. அப்போ தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன இதில் பொருத்தாதீங்க என்று மக்களே தெளிவாக இருக்காங்க. பாருங்க, மக்களே தெளிவாக பாயிண்ட் தர அளவுக்கு நிலைமை தெளிவடைந்து இருக்கிறது. இந்த சவாலுக்கு சொல்கிறதா நீங்கள் சொல்லிக்கிடலாம். அது மக்கள் கேட்குறதுக்கு இல்லை, ஒரு சவால் மாதிரி சொன்னதுனால நீங்களே மக்களை கேட்க விடாமல் சொன்னால் இப்போ எழுதிக்கிடலாம், என்னைக்கு வச்சுக்கிடலாம். நீங்கள் தயாரா? ஏன்னா கேள்வின்னு போட்டால் சரியாக வராதுல்ல. நாங்களே போய் செய்து முடிச்சிடலாம்ல. அதை அது மாதிரி செய்கிறாருந்தா நீங்கள் சொல்லுங்கள், எதாவது வச்சுக்கிறோமாண்டு. டைம் முடிஞ்ச பிறகும் பெல் அடித்த பிறகு எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் முஹம்மது சலாமுல்லா ஆமீர் மன்பாய். என்னுடைய கேள்வி அபுதுல்லாயில் ஷேக் அப்துல்லா ஜமாலி உஸ்தாதுனா அவர்களுக்கு. நம்ம பிஜே சொல்லும்போது மாற்று மத சகோதரர்கள் கூட கேட்குறாங்க, 10 வருஷமாக வரதட்சணைலாம் குறைஞ்சிருக்கு, நீங்கள் வந்ததுலேருந்து தான் வரதட்சணைலாம் குறைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. அதே மாற்று மத சகோதரர்கள் ரொம்ப வேதனையோட, ஏன் உங்களுக்குள்ள இந்த 10 வருஷமாக இத்தனை குழப்பங்கள் இருக்குது? முஸ்லீம்கள் எத்தனையோ ஆண்டு காலமாக 4 மதுகளாக இருந்தீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்த நீங்கள் கடந்த 10-15 வருஷமாக உங்களுக்குள்ளே ஏன் இவ்வளோ அடிச்சுக்கிறீங்க? வாப்பா மானுக்குள்ளே உள்ள சண்டைங்க, அண்ணன் தம்பிக்குள்ளே உள்ள சண்டைங்க, உங்களுக்கு மத்தியில் ஏன் இவ்வளோ பிளவுபட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா,
இவங்க இப்படி பிளவுபடுத்தி காட்டுறது, இதோ இப்போ அண்ணன் சொன்னாங்களே கூட்டத்தை கூட்டுவோம், எஸ்எம்எஸ் அனுப்புவோம், இந்த மாதிரிலாம் சொன்னாங்களே, இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டுறதுக்காண்டி மட்டுமா, இல்லை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் கொள்கைகளை விளக்கி மக்களை உண்மையான தெளிவான பாதையில் அழைக்கிறதுக்கா? இது என்னுடைய கேள்வி. உஸ்தாத் அவர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் அவருடைய கேள்விக்கு முன்னால் ஒரு விளக்கம். இது வரைக்கும் அவங்க சொன்ன நாடகத்துக்கு பேர் சிரிப்பெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் பாருங்கள். என்ன சொன்னாங்க? நீங்கள் போஸ்டர் அடிச்சிங்கள, அதையும் மீறி வந்தாங்கன்னாங்கல்ல. யார் போஸ்டர் அடித்தது? நான் கேட்குறேன். நில்லுங்க 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 நில்லுங்க. நில்லுங்க. யார் அடித்தது? நாங்கள் அடித்தோம். நாங்கள் அடித்தா நாங்கள் அடிப்போம்னு இன்றைக்கும் நாங்கள் தான் அடித்தோன்னு சொல்லுவோம். அதில் சுன்னத் ஜமாத்துன்னு வந்துட்டாலே சுன்னத் ஐக்கிய பேரவை தானே, நாங்கள் அடிக்க கிடையாதுங்க. ஆனால் நாங்கள் உங்களுடைய மாநாட்டுக்கு போகக்கூடாத மக்கள் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த கருத்தை நாங்கள் செய்யலை. நானே நோட்டீஸை பார்த்தா இன்னும் இப்படி ஒரு அமைப்பு சென்னையில் இருக்கான்னு அப்போ தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ சிரிச்சதெல்லாம் அல்லாவுக்கு பலம் ஒன்றுமெல்லாம் போச்சா? ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க? அதான் சொல்கிறேன், அவசரப்படக்கூடாது. எதுலையுமே ஒன்றுமெல்லாம் போச்சு. இவ்வளோ நேரம் தக்பீர் பண்ணால் ஒன்றுமெல்லாம் போச்சு. சரி, அடுத்த விஷயம் நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் இப்போ நம்ம அடிக்கணும் உறுதியாகி போச்சு. அடுத்த விஷயத்துக்கு வர்றாங்க. நீங்கள் நோட்டீஸ் அடித்தும் பிரயோஜனம் என்ன? மக்கள் வந்தாங்களேங்கிறீங்க. வாதத்துக்காக இப்போ பேசுகிறேன். 15 லட்சம் பேர் வராங்க நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஒரு லட்சம் பேர் வந்தாங்க, இல்லை 2 லட்சம் பேர்னா வைங்க. இப்போ போஸ்டர் அடித்ததுனால தான் 13 லட்சம் பேர் வரலன்ட்டு ஒரு ஆள் சொல்லாமல. அப்போ என்ன ஆகி போச்சு? நில்லுங்க. அதனால் இதுவெல்லாம் ஒரு வாதாரமே கிடையாதுங்க. அதனால் வாதனம் போட எப்படி போனால் இன்னும் சொன்னீங்கல்ல, நாங்கள் யார் தெரியுமா? எஸ்எம்எஸ் கொடுத்துனா 10,000 பேர். இப்போ நான் சொல்கிறேங்க, சவால் தாங்க. நீங்கள் எஸ்எம்எஸ் கொடுத்து 10,000 பேர் நிப்பாட்டுங்க. சவால் தான். எஸ்எம்எஸ் கொடுங்க. இல்லைங்க, வேணாம் நம்ம தான் கூடாங்கிறம ஏன் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நீங்கள் ஃபார்மாலிட்டி கண்டிக்கிற மாதிரி தான் இருக்குது. விளங்குதா? நான் இல்லை நாங்கள் எந்திரிக்க சொன்னால் நல்லா இருக்காது. இல்லை 3 தடவை 4 தடவை பண்ணிட்டாங்க. நீங்கள் உட்காருங்க. இதாங்க ஹலோ, நம்ம தரப்பில் எல்லாம் உட்காருங்க. நாங்க நம்ம தரப்பில் எல்லாம் உட்காருங்க. நிற்கக்கூடாது, உட்காருங்க. நம்ம தரப்பில் எல்லாம் உட்காருங்க. அதாங்க நம்ம தரப்பில் உட்காருங்க. உட்காருங்கன்றவங்கள ஏன் எந்திரிக்கிறீங்க? நீங்கள் உட்காருங்க. அவங்கவுங்க தரப்பு அவங்கவுங்க கட்டுப்படுத்தாங்க. உட்காருங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு அளவுகள் சொல்லப்பட்டிருக்கா? இதுதான் என்னுடைய கேள்வி. சகோதரர் பி ஜெயினுல் அவர்களுக்கு. இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வாசலை திறந்துட்டாங்க. நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் ஒன்று சொன்னதுனால நானும் சொல்லிட்டு தான் சொல்ல வேண்டும். அதோட விட்டுருக்கணும். இது குழப்பத்தெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால், கேள்வி இல்லாதெல்லாம் முதல் சொன்னதுக்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு விளக்கம் சொல்கிற வாசலை திறந்து விட்டாங்க. அதனால் இப்போ சொன்னதுக்கு பதில் சொன்னதோட நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. நான் அந்த இப்போ எஸ்எம்எஸ் எல்லாம் சொன்னதுனால நான் ஆன்சர் பண்ணணும். இதுக்கப்புறம் கேள்விக்கு பதில் தான் இருக்கணும். நீங்கள் மீறினீங்கன்னா நாங்கள் மீறுவோம். நீங்கள் சத்தம் போட்டீங்கன்னா நாங்கள் கட்டுப்படுத்த மாட்டோம். எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும் ரூல். நீங்கள் பேசக்கூடாது. இல்லை உங்க சைடை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்க நீங்க. இல்லையா உங்க எல்லாம் அதிகமா இருக்கிறாங்க. நீங்க உட்காருங்க.
நான் சொல்லிக்கிறேன், உட்காருங்க உட்காருங்க. நம்ம பதிவு அப்படியே உட்காருங்க. நமக்கு உட்காருங்க, எந்திரிக்காதீங்க. நான் உட்காருங்க. உட்காருங்க. அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் அதாவது என்ன டாபிக் அதை கேட்கணும். இந்த கேள்விகள்லாம் வந்ததெல்லாம் ஒப்பந்தத்தை மீறி தான் வருது. தௌஹீத் ஜமாத்தியை ரெண்டா பிரிந்து விட்டார்கள்னு ஒருத்தர் கேட்குறார். அதுக்கு தான் நாங்கள் இதை சொல்ல வேண்டி வருது. எல்லாம் ஆரம்பம் எப்படி வருதுன்னு கேட்டால், மார்க்கத்தை உங்களுக்கு 45 பள்ளி இருக்குது, இதெல்லாம் கேள்வியா? இந்த வாதத்தில் இப்படி சொன்னீர்கள், அது என்ன? அதுக்கு தாங்க வந்திருக்கிறீங்க. கேள்வி எல்லையை மீறும்போது அங்கனக்குள்ளே அவங்க கண்டிக்கலங்கும்போது நம்மளும் அதே மாதிரி விஷயத்தை என்ன செய்கிறோம், நம்மளும் அனுமதிக்கிறோம். இந்த கத்துற விஷயம் கூட என்ன, சில நேரத்தில் தக்பீர்னா உடனே கண்ட்ரோல் பண்ணுறேன்னா அதை நிறுத்திடுறாங்க. நீங்கள் எத்தனை திருப்பி திருப்பி கையை தூக்குறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது சும்மா மென்மையாக, அதாவது ஆதரிக்கிற மாதிரி பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம் இது? அதனால் கேள்வி மட்டும் பதிலுங்கிற அடிப்படையில் போக விரும்புனீங்கன்னா அப்படி சொல்லுங்கள். இல்லை இப்படி தான் நடக்கணும்னா நாங்கள் எங்களுக்கு கூட ஆட்சேபனை கிடையாது. எப்படி வந்தாலும் அதுக்கு நாங்கள் தயாராக தான் வந்திருக்கிறோம். அது சொல்லிவிட்டாத. இப்போ இந்த எஸ்எம்எஸ் கூப்பிட்டா வருவாங்களான்னாங்க. அந்த நான் கேட்ட சவாலை ஏற்றுக்கிறல. மாநாடு நடத்தி காட்டுறது இருக்கு இல்லையா, நீங்கள் உங்களெல்லாம் கூப்பிடுங்க, 100 மடங்கு கூட்டுறேன்னு வரல. எஸ்எம்எஸ்ஸில் கூட்டுறது இருக்குல்ல, அந்த சவாலை ஏற்றுக்கிட்டேன்றாங்கல்ல, தாராளமாக ஏற்றுக்கிட்டோம். ஆனால் எந்த சவாலாக இருந்தாலும் 2 தரப்பாக இருக்கணும். நாங்கள் எஸ்எம்எஸ்ஸில் வர சொல்கிறோம், நீங்கள் எத்தனை வர சொல்லுவீங்க? ஒப்பிடணும்ல, எது கூடண்டு? நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பி எத்தனை பேர் வர சொல்லுவீங்க? நாங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பி 10,000 பேர் வர சொல்லிடுறோம். நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பி எங்களோட கூட 45 மடங்கு கூட இருக்கிறீங்கல்ல, அப்போ எஸ்எம்எஸ் அனுப்பி என்ன செய்யணும்? 4 லட்சம் பேர் வர சொல்லிடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுனா இப்போ அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும். இப்போ எஸ்எம்எஸ் அனுப்பி ஒரு நைட்டு 10 மணி டயத்தை போட்டு வர சொல்லுவோம். நீங்களும் வர சொல்லுங்கள். அதுக்கு அப்படி தான் அக்ரிமெண்ட் பண்ணணும். நீ உமையை கொண்டு அவளை கொண்டு வரணும் படக்கூடாது. நீங்கள் என்ன, நீங்கள் பெருசா நாங்கள் பெருசான்னு வார்த்தை வச்சுவிட்டீங்க. நீங்கள் பெருசா நாங்கள் பெருசான ரெண்டையும் வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும். நீங்கள் பெருசா நாங்கள் பெருசாங்கிறத நீங்கள் எவ்வளோ கூட்டுறீங்க, நாங்கள் எவ்வளோ கூட்டுறோம். அதுக்கு நீங்கள் தயார்னு சொன்னால் நாங்களும் தயார். இந்த எஸ்எம்எஸ் விஷயத்துக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அதுக்கு தயார்னால் நீங்கள் அறிவிக்கலாம். அதனால் இனிமேல் கேள்விகளுக்கு மட்டும் வேறு எதுக்கு நான் சொல்ல விரும்பவில்லை. இதோட முடிஞ்சது இருக்கட்டும். அந்த ஜமாத் எப்படி, இந்த ஜமாத் எப்படி, அது எப்படி, இது இதெல்லாம் கேட்டிங்கன்னா அது நன்மை தரா. நீங்கள் கேட்டால் நாங்களும் கேட்போம். கண்டிப்பாக அது நான் சுமூகத்தை உண்டாக்காது. இனிமேலாவது 2 தரப்பில் உள்ளவர்கள் நான் எங்கள் மக்கள் சொன்னால் உடனே நான் கண்டிக்கிறேன், அதை கேட்காதீங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி போனால் தான் இது சுமூகமாக போகும். என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? இறந்தவர்கள்ட்ட உதவி. இதுதான் தலைப்பு. இந்த ஷிர்க்கு சம்பந்தப்பட்டதை நல்லா கேளுங்க, அதை தெளிவுபடுத்துங்க. அவங்க ஷிர்க்கு தான் அப்படி நாங்கள் சொல்கிறோம்ல, அதில் உங்களுக்கு டவுட்டுகள் 2 தரப்புலையும் இருக்கும்ல, அதை கேளுங்க. அது மாதிரியான அடிப்படையை கேட்காம இந்த டாப்பிக்கில் பேசப்படாததுலாம் கேள்வியாக்கப்படுகிறது. தான் அதெல்லாம் அப்படி ஆக்கினா என்னவாயிரும்? இந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதில் இந்த நான் விளக்கத்துக்கு சொல்லலை, ஒரு சொல்லிக்கிறேன். இப்போ இதையும் கழிச்சிக்கிறதா வேணாமா? இதை டயத்தில் கழிக்க வேணாம்ல? நான் பதில் சொல்லலை, அதுதான் கேட்டேன். அவர் கேட்ட கேள்விக்கு யார் கடைசியாக கேட்டது கேள்வி? அவர் கேட்டார், அவுளியா கண்டுபிடிக்கிற எப்படின்னு கேட்டார். இது தலைப்புக்குரியது. இதுக்கு நான் பதில் சொல்லாமல் டயம் முடிஞ்சிருச்சிங்கிறீங்களா? இல்லை அவங்க சொல்லுவாங்க. சரி, இதுவரைக்கும் சொன்னது நான் ஒரு அறிவுரை மாதிரி தான். அப்போ இனிமேல் நம்ம நீங்கள் முழுசா அப்படி கரெக்டாக சொல்லுங்கள். இனிமேல் எப்படி நடந்து கொள்வதுன்னு தெளிவுபடுத்தி ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க, நான் அப்புறம் பதில் சொல்கிறேன். நாங்கள் எங்கள் மக்களும் சொல்லிட்டோம். சம்பந்தப்பட்ட தலைப்பு நம்ம அவங்க சொன்னவனா சொல்கிறோம். இந்த பிரச்சனை உருவாகினது சப்தம் போட்டு தக்பீர் சொல்கிறேங்கிற பிரச்சனை இங்கே தாங்க ஃபஸ்ட்டு உருவானுச்சு. நான் 2 தரப்பும் வேணாம்னு ஆரம்பத்தை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ யாரும் சத்தம் வந்தால் கூட நான் உடனே கையை காமிக்க தான் செய்கிறேன். அதனால் கண்டிஷனாக சொல்லுங்கள், எந்த தரப்புலையும் சிரிப்பும் வேணாம், எந்த தரப்புலையும் தக்பீரும் வேணாம், சொல்கிறத கேட்டுக்கிறங்க அப்படின்னு 2 தரப்புலையும் சொல்லுங்கள். 2 தரப்பும் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தாலும் சமூகம், நான் எதை ஏற்கனவே சொன்னேனே, இது சமூகமாக போனால் தான் மற்ற விவாதங்களுக்கு பிறகும் இந்த கேள்வி நிகழ்ச்சி இருக்கும். இல்லைண்டாக்கா விவாதத்தில் பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. பிரச்சனையெல்லாம் கேள்விதெல்லாம் வருது. பொதுவாகவே விவாதத்தில் தான் பிரச்சனை வரும். ஆனால் இங்கே நேர் மாற்றமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த இதில் எல்லாம் கேள்வி பதில் நிகழ்ச்சி இல்லாமலே போயிடும். அதனால் அடுத்தவங்களுடைய கருத்தையோ இவங்க இப்படி சொன்னாங்க அந்தளவு வெளியே பிரச்சனை வேணாம். விவாதிக்கப்பட்ட மேற்றில் இருந்து அவங்க இப்படி சொன்னாங்க, கருத்து என்ன, இவங்க சொன்னாங்க இப்படி கருத்து என்ன. இப்போ அதனால் நீங்கள் உங்களோட விளக்கம் சொன்னால் பயான் ஆகுது, அடுத்தவங்க விமர்சிக்கக்கூடிய சொல்ல சூழ்நிலை வருது. உணர்வுகள் 2 தரப்பும் பொதுவானது தான். எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்கும். கட்டுப்படுத்துங்க, கேள்வி மட்டும் கேளுங்க, அதான் சுமூகமாக போகும். இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதனால் நீங்கள் இந்த சிரித்தலும் வேணாம், தக்பீரும் வேணாம், அமைதியாக மட்டும் இருங்க, அதான் ரொம்ப நல்லது. அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இறைவன் அல்லாதவர்கள்ட்ட இந்த உதவி தேடுதல் என்ற விஷயத்தில், அவங்க கூப்பிடுற விஷயத்தில் ஷிர்க் வைக்கிறார்கள் என்று நம்ம சொல்லி வாதிட்டு இருக்கிறோம். இதுதான் தலைப்பு. இது தொடர்பான கேள்விகளை மட்டும் நம்ம சகோதரர் தயவு செய்து கேளுங்க. இந்த விஷயத்தில் எது உண்மை என்று கண்டறிவதற்கு முயற்சி பண்ணுங்க.
வரட்ச விஷயம், பெண்கள் விஷயம், அது கூட்டுற விஷயங்கள் எல்லாம் அது விவாதத்தில் சொல்லப்பட்டு விவாதத்தில் இருக்க வேண்டும். அப்போ தான் நல்லபடியாக இருந்திருக்கும். இப்போ எந்த தரப்பு கேட்பதும் நியாயமானது இல்லைன்னு சொல்லிக்கொண்டு அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு வர்றேன். அதாவது ஒருவர் நல்லடியார் என்ற அவுளியாங்கிறாங்களே, அவுளியா என்பதை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு ஏதாவது ஆதாரம் தரப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் சொல்வது என்னன்னு கேட்டால், இதுக்கு ஆதாரம் இருக்குதாங்கிறது கூட இப்போ தேவை கிடையாது. நீங்கள் என்ன நம்ம கேட்குறோம்னு கேட்டால், ஷிர்க்கு வரணும். ஷிர்க்கு எதில் வரும் என்பதுதான் முக்கியம். அவுளியா யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்னே வச்சுக்கிடுவோம். அல்லது கண்டுபிடிக்க முடிஞ்ச அவுளியாக்கள் இருக்காங்கல்ல, கருத்து வேறுபாடில் நபிமார்கள் இருக்காங்க, அவங்க அவுளியா என்பதில் நமக்கும் கருத்து வேறுபாடு இல்லை, அவங்களும் கருத்து வேறுபாடு இல்லை. அந்த மாதிரி நபிமார்கள் அல்லாஹ்வும் ரசூலும் எது அவுளியான்னு சொன்னாங்களோ கண்டுபிடிக்கப்பட்டவர்களை கூட வச்சுக்கிறங்க. மேற்று அது இல்லை. கண்டுபிடிக்க இயலுமா கண்டுபிடிக்க இயலாதாங்கிறது பார்க்காம எதை பாருங்க, நம்ம எந்த இடத்தில் அவர்களை வைக்கிறோம். ஒரு ஆளை கூப்பிடும் பொழுது அவுளியாண்டு கன்ஃபார்மே ஆனவர்னு வைத்துக் கொள்வோம். குர்ஆன் மூலமா அவுளியா என்று சொல்லப்பட்டவர் என்றே வைத்துக் கொள்வோம். அவரை அவ்வளவு பேர் யார் வேண்டாலும் கூப்பிடலாம் ஒரே நேரத்தில் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் அங்கே அல்லாஹ்வுடைய தன்மை, கேட்கிற தன்மை தான் கொடுக்கப்படுகிறது. இப்படித்தான் வேறுபடுத்தணுமே தவிர அவுளியா என்று அறிய முடியுமா என்று போனோம்னு சொன்னால் அறிய முடிந்த அவுளியாக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லாரும் ஒத்துக்கொண்ட அவுளியாக்கள் நம்ம சில சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்டிருப்பாங்க, அவங்க அவுளியா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? கன்ஃபார்ம் அவுளியா அவங்கெல்லாம். நபிமார்கள் அவுளியா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ அவுளியாக்கள் கன்ஃபார்ம் ஆனா கூட அதனால இது நியாயமாகிறது. அவுளியான்னு கன்ஃபார்ம் ஆனவராக இருந்தால் கூட உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கேட்பாருங்கிற எப்படி சொல்றது? டாபிக் என்ன, அந்த பேஸை நம்ம கரெக்டாக வைத்து கொண்டோமையானால் ஷிர்கிலும் தப்பித்துக் கொள்ளலாம். நீங்கள் இப்படி சிந்திக்காம அவுளியாண்டு கண்டுபிடிக்க இயலுமான்னு சிந்திக்காம அவுளியாவாக இருக்கட்டும். ஒரு நேரத்தில் எல்லை இல்லாமல் அல்லாஹ் கேட்பதை போல் அத்தனையும் கேட்பார் என்கிற தன்மையை அவுளியா என்று உறுதி செய்யப்பட்டவருக்கு கூட கொடுக்கலாமா? அதுக்கு ஆதாரம் இருக்குதா என்றால் அதுக்கு ஆதாரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சக்தி அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை, கொடுத்ததற்கு ஒரு ஆதாரம் இல்லை என்பதை நம்ம நிரூபித்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அபு தாஹிர் கோயம்புத்தூர்ல இருந்து ஜமாலியாஜர்கிட்ட இதே கேள்வியை பதில் சொல்ற மாதிரி கேட்க. வலிமார்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது பல்வேறு வசனங்கள்லேருந்தும் அதே தினமும் புரியுறோம். முதலாவது அல்லாஹு தாலா ஹதீஸ குதிசில் சொல்லிடுறான், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கிறாங்க, இது புகாரில் இருக்குது. மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். எனது நேசரை யாராவது பகைத்துக்கிட்டா அவங்களோட நான் யுத்த பிரகடனம் செய்கிறேங்கிறான். புகாரில் இருக்குதுன்னு சொல்லிட்டோமா? அப்போ வலின்றா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றா தான் அல்ல ஒரு சட்டத்தை போடுவான். இந்த உலகத்தில் யார் நல்லவர் அவர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்களோட நீங்கள் பகைக்காதீங்க என்று ஈரோ நமக்கு சட்டம் போட்டதே அர்த்தம் இல்லாமல் போயிடும். செய்ய முடியாத ஒன்று அல்லாஹ் செய்ய சொல்கிறான்னு வந்துடும். அப்போ நம்மளால் புரிய முடியாதனால தான் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொன்று, நம்ம ஒரு ஹதீஸை கூட ஆதாரபூர்வமான ஹதீஸா பலவீனமான ஹதீஸா அப்படிங்கிறத நம்ம எடை போடுறோம்லங்க, அந்த அறிவிப்பாளர் வரிசையை வச்சு தான் எடை போடுறோம். அறிவிப்பாளர் வரிசையில் உள்ளவங்கெல்லாம் நல்லவங்க இருந்தால் தான் இந்த ஹதீஸு சஹீஹு ஆதாரபூர்வம்ங்கிறோம். அப்போ நல்லவர்னு நம்ம முடிவு பண்ண போய் தானே நம்ம அந்த ஹதீஸை சஹீங்கிறோம். அப்போ நல்லவர்னால யார் நமக்கு தெரியாதுன்னு சொன்னால் இது ஆதாரபூர்வ ஹதீஸ் நம்ம முடிவு பண்ணுறதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும், நல்லவனுங்கிறோம். அதே போல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வாஷிஹிது ரவை அதிலிம் மின்கும், உங்களின் நல்லோர்களை நீங்கள் சாட்சியாளர்களாக ஆக்குங்கள்ங்கிறான். அப்போ நல்லவர்கள் அப்படின்னு நம்மளால் யார் அடையாளம் கண்டப்பட முடியும் அப்படிங்கிறனால தான் அவங்களெல்லாம் நீ சாட்சியாளர்களாக ஆக்குங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ இதுவெல்லாம் என்ன வழங்குது, நல்லவங்க யாருண்டு ஹக்கீக்கத்தில் அவங்களுடைய மனசு ரீதியில் எப்படி அது அல்லாஹ் நான் மறுமையில் முடிவு பண்ணுவான். இந்த உலகத்தில் உங்களோட செயல்பாடை வச்சு நல்லவராக இருக்கிறாரு, வார்த்தையும் நல்லா இருக்குது, செயல் நல்லா இருக்குது, யாருக்கும் இல்லை கொடுக்கறது இல்லை, அல்லாவோட கடமையெல்லாம் சரியாக நிறைவேற்றுறாரு, அவராங்க நல்ல மனுஷங்க நம்ம சொல்கிறோம்ல, இந்த நிலையில் இருந்தால் நம்முடைய பார்வை நல்லவர். அவ்வளோதான். உள்ளுக்கு நுழைஞ்சு பார்க்க முடியுமாங்கிறது அது அல்லாவுடைய சப்ஜெக்ட். வெளியே வச்சு தான் இந்த சட்டமெல்லாம் நல்லோர்களை சாட்சியாளர் ஆக்குங்கள் நீதவாதன்கள்ங்கிறது வெளிப்படையை கவனிச்சு தான். நீங்கள் நல்லோர்களையெல்லாம் பயக்காதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னது வெளிப்படையை கவனிச்சு தான்.
அதே போல் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மா சாதிகீன், இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்க, உண்மையாளர்களோடு இருங்கங்கிறான். இப்போ உண்மையாளர்கள் அப்படிங்கிறது நல்லவங்கன்னு அர்த்தம். நல்லவங்களோடு இருங்கன்னு அல்லாஹ் சட்டம் போட்டாலே நல்லவங்க யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்கிறனால தான் அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை போடுறான். இதுவெல்லாம் வெளிப்படையை கவனித்து இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, நல்லவங்களாம் அவங்களோட சேர்ந்துக்கிறங்க, கெட்டவங்களாம் அவங்களோட சேராதீங்க, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். நம்முடைய பிள்ளைகிட்ட கூட சொல்லுவோம் அவன் நல்லவனாக தான், அதை வெளிப்படையை கவனித்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக நல்லவர்கள் யார் அப்படிங்கிற நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறனால தான் எதுவும் இப்படி சட்டம் போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறணும். ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா பலவீனமானதை கண்டுபிடிக்கிற கூட அந்த அறிவிப்பாளர்கள்லாம் நல்லவர்களாக இருக்கிறான்னு முடிவு பண்ணனால தான் இப்போ இதுவெல்லாம் அறிவிக்குது நல்லோர்கள் யாருங்கிறத நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அப்படிங்கிறத. கேளுங்களேன். கேசட் மாத்திராங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நூர் முகமது. இப்போ ஒரு ஷேக் அப்துல்லா ஜமால் கிட்ட இதுக்கு வந்து தங்களுடைய பதில் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது நல்லவர்களை நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டுகொள்ளலாம், அல்லாவிடத்தில் நல்லவராங்கிறது நமக்கு கண்டுகொள்ள இயலாதுன்னு சொன்னாங்களே, அது கரெக்டு தானே? அது நம்ம நிலைப்பாடு. நமக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் நல்லவர் நம்ம நினைப்போம், அல்லாட்ட நல்லவரானா அது அல்லா தான் தெரிவான் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே தவிர யார் அல்லாவிடத்திலும் நெருக்கமான நல்லடியார்களாக இருப்பார்கள் என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு கருத்து தான். நல்லவர்களை கண்டுபிடிக்கிறதுனா வெளிப்படையான சில செயல்களை வச்சு நம்ம ஒருத்தர் நல்லவர்னு சொல்லுவோம், நம்ம நல்லவர் நினச்சி சம்மந்தம் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணி கொடுப்போம், கொடுக்கல் வாங்கல வச்சுருப்போம், மனித சக்திக்கு உட்பட்டு நம்ம சில கணக்குகளை போட்டிருப்போம், அதில் நல்லவர்னு தெரிஞ்சால் நல்லவர்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் அல்லாவிடத்தில் இறை நேசர் நல்ல அடியார் தான் என்பது நமக்கு சொல்ல முடியுமான்னா மறுமையெல்லாம் தெரியும். அவங்களும் கரெக்டாக தான் சொல்கிறாங்க, நம்மளும் அதை தான் சொல்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. நான் சொன்னது அடிப்படையான விஷயம். நல்லவராகவே இருக்கட்டுமே, கன்ஃபார்ம் ஆனவங்களாக இருக்கட்டுமே, அவங்கள போய் கூப்பிடுறது எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் கேள்வி ஜமாலி உஸ்தாத் அவர்களுக்கு. நம் சுன்னத் ஜமாத்தை சார்ந்த ஒரு அன்பர் ஒரு நீண்ட ஹதீஸை நீண்ட சனதோடு நிறைய கிதாபுகளுடைய ஆதாரத்தோடு இது வழிமாறுகளை அழைத்தால் பதில் தருவார்கள் என்பதற்கு சான்றாக யா முஹம்மத் என்று அழைக்கும் பொழுது அங்கு நான் பதில் தருகிறேன் என்ற ஒரு நீண்ட ஹதீஸை வச்சாங்க. அந்த நீண்ட ஹதீஸும் அல்பானிங்கிற அவங்க சஹீஹாக பதிவு செய்கிறார் என்பதையும் நீங்கள் சொன்னீர்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, இதுவரையும் எதிர்த்தரப்பினர்கள் லஈஃபை மட்டும் ஒதுக்கி கொண்டு வந்தார்கள், இன்று சஹீஹையும் சேர்த்து ஒதுக்குகிறார்களே, வருங்காலத்தில் ஹதீஸ் ஏதும் மிஞ்சுமா என்பதற்கு தாங்கள் பதில் தரும். அந்த ஹதீஸில் யா முஹம்மத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் பொழுது அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என் கபருக்கு வந்து யா முஹம்மத் அப்படின்னு சொன்னாக்கா லாஜப் துஹு நான் பதில் அளிப்பேன் அப்படின்னு இருக்குது. இது முஸ்னத் அபி அலாவில் இருக்குது. அல்பானி வந்து அல் சில்சிலத்து சஹீஹா அப்படின்னு ஒரு கிதாப் எழுதுகிறாருங்க. அதில் இந்த ஹதீஸ் அவர் கொண்டு வந்துட்டு இது வந்து ரிஜாலுஹு ரிஜாலு சஹீஹி, இதில் வருகின்ற அறிவிப்பாளர்கள் எல்லாம் ஆதாரபூர்வமானவங்க தான் அப்படிங்கிற வார்த்தையும் சுட்டி காட்டுறாரு. இது ஹைசமி இமாம் அவங்க இது சொல்லி காட்டுறதாகவும் சொல்கிறார் அந்த கிதாபில். அப்படிங்கிறது முன்னாலே சொல்லப்பட்டு விட்டது. அவங்க சொன்னாங்க அது அல்பானியை சொன்னாலும் எங்களிடத்தில் பலவீனம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் யார் சைன்னு சொல்கிறாங்களோ அதை நம்புவாங்க, யார் பலவீனம் சொல்கிறாங்க அதை விடுவாங்க. இதுதான் இயற்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் அமீன். என்னுடைய கேள்வி சகோதரர் பி ஜெயினுலாபின் அவர்கிட்ட. ஒரு தினமும் வந்து நிறைய பேர் செலவாத் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது எத்தனை பேர் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு கேட்கும் அப்படின்னு எதிர்த்தரப்பு அவர் பதில் சொன்னார். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ எத்தனை பேர் சொன்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குமா இல்லை காண்பிக்கப்படுமா? இதன் மூலயமா அவுலியாக்களுக்கு கேட்கும்னு இதில் எங்கே ஆதாரம் இருக்குது?
இதை வச்சு அவங்க என்ன நிறுவ வராங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸ்தானத்துக்கு இறந்தவங்க எல்லாரையுமே சமமாக்குறாங்களா, இல்லை இறந்தவங்க எல்லாரையுமே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய ஸ்தானத்துக்கு நம்ம வச்சிடலாமா? எல்லாருக்குமே காது கேட்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கறனால அப்படின்னு அவங்க சொல்ல வராங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அவங்க அந்த மாதிரி சொல்ல வரல. ஏன்னு கேட்டால் நேற்றும் இன்று வரைக்கும் நடந்த விவாதத்திலேயே அவங்க தங்களுடைய நிலையை தெளிவுபடுத்தினாங்க. ஒருத்தர் கொடுத்தது அவருக்கு மட்டும்தான், ஒவ்வொருத்தருக்கு கொடுத்தது அதுக்கு தனித்தனி ஆதாரம் காட்ட வேண்டும். மூசா நபி கொடுத்ததுனால அனைவருக்கும் அது இருக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடாது. ஈசா நபி கொடுக்க அறுப்பு தான் ஈசா நபி கொடுத்தான் என்பதைத்தான் சொல்லுமே தவிர அது அனைவருக்கு இருக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடாது என்பதை அவங்களே தங்களுடைய வாதத்தில் 1-4 விவாதத்திலையும் அதை பல தடவை சொல்லியிருக்கிறார்கள். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டதாக ஆதாரம் வருகிறதோ அது அவர்களுக்கு மட்டும்தான். எது வருகிற அது மட்டும்தான். எது வருகிறது? ஸலவாத்து சொன்னீர்களேயானால் அதை சொல்லி எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி வானவர்கள் இருக்கிறார்கள், கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை அதை சொல்லும்போது நம்ம நம்பணும். நம்ம ஸலவாத்து சொன்னோம்னா இது அவங்களுக்கு கேட்காது, அது வேற உலகம். அது அதே நேரத்தில் இந்த செய்தி நம்ம உம்மத்தில் ஸலவாத் சொல்கிறாங்கங்கிற அந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு போகணும்னு அல்லாஹ் விரும்புகிறான். அதுக்குன்னே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா மலக்குகளை நியமித்திருக்கிறான். மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த உலகத்தில் உள்ளதைக்கு தொடர்பு கொள்வார்கள், அந்த பர்சகில் உள்ள கபர் உலகத்திலையும் தொடர்பு கொள்வார்கள், மீடியேட்டராக இருப்பார்கள். நம்ம எப்போ ஸலவாத்து சொன்னாலும் அதை கொண்டு போய் சேர்ப்பார்கள். இவ்வளவுதான் அதில் உள்ள விஷயங்கள். இதை நம்ம நம்பத்தான் வேணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன பிறகு என்ன செய்யக்கூடாது? அதை மறக்கக்கூடாது. ஆனால் இதை வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்தெல்லாம் ஏற்றி வைக்கப்படுகிற காரணத்தினால் நாங்கள் யாரையெல்லாம் இறைநேசர் என்று சொல்கிறோமோ அத்தனை பேருக்கும் நாங்கள் என்ன கூப்பிட்டாலும் அது அவர் காதுக்கு போய் சேரும் என்று சொல்வார்களேயானால் அது சொல்லக்கூடாது என்பதை அவங்களே தங்களுடைய வாதங்கள் ஒப்புக்கொண்டாங்க. அது ஆதாரம் ஆகாது. இதை வைத்துக்கொண்டு இதுக்கு ஆதாரம் என்று சொல்லவே கூடாது. அதே மாதிரி கேட்பேன்னு கூட சொல்லலை, எத்தி வைக்கப்படும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதுக்கு இங்கே மலக்குகள் இருந்து எத்தி வைப்பாங்க, நல்லடியார்கள்ட்ட இங்கே கேட்டிங்கன்னு சொன்னால் மலக்குகள் கொண்டு போய் எத்தி வைப்பாங்கன்னு ஆதாரம் காட்டினா தான் அதை சொல்ல முடியும். அதுவும் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட எதை எத்தி வைக்கிறதுக்கு அல்லாஹ் மலக்கு நியமித்திருக்கிறானோ அதுதான் நம்பணுமே தவிர மற்ற இந்த பேசிக்கிட்டு இருக்கிறோம் உட்காந்து இதெல்லாம் எத்தி வைப்பானா? இது எத்தி வைக்க மாட்டான். எத்தி வைக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அப்போ நம்ம இது பொதுவான உசூலை பேசி கொண்டிருக்கும் பொழுது அவங்களும் நம்மளும் ஒத்த கருத்து தான் இதை வாதிட்டோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வாதிட்டோம்? ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் கொடுப்பதாக சொன்னால் அது அவருக்கு மட்டும்தான். ஒரு ஆளுக்கு கொடுத்ததிலிருந்து அனைவருக்கும் என்று புரிந்து கொள்வது அதில் லாஜிக் இல்லை, அது அறிவு இல்லை. தனித்தனியாக தான் ஆதாரம் காட்டணும் என்பதை அவங்களும் நானும் அதை சொன்னேன். அவங்களும் வழிமொழிந்து அந்த கருத்தை நினைஞ்சாங்க 2-3 தடவை திருப்பி சொன்னார்கள். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ம சொல்ற ஸலவாத் எத்தி வைக்கப்படும் நம்ப வேண்டும். எத்தி வைக்கப்பட்ட காரணத்தினால் அனைவருக்கும் எத்தி வைக்கப்படும் நம்ம நம்பக்கூடாது, அனைத்தும் எத்தி வைக்கப்படும் நம்பக்கூடாது. எது இருக்குதோ அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதனால அது எந்த ஒரு இது ஆதாரம் ஆகாது. இந்த எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு இறந்தவர்களை கூப்பிடுவதற்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் ஆதாரம் ஆகவே ஆகாது. அது அவங்க ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான், எதிரான வாதம் ஒன்றும் கிடையாது. மைக் எங்க முடிஞ்சிருச்சோ? 5 மணி. ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் பின்னால் எழுதப்பட்டிருக்கின்றது, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சுன்னத் ஜமாத்தை பின்பற்றுபவர்கள் முஷ்ரிக்குகள் என்று. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்திருக்கின்றார்கள். அப்போ நாம் ஜியாரத் செய்வது ஷிர்கா? இதற்கு ஹஸரத் அவர்கள் விளக்கம் தர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வது ஷிர்க் ஆகாதுங்க. ஷிர்க்கு அப்படின்னு சொன்னாலே என்னன்னு புரியணும். ஃபஸ்ட்டு நம்ம ஷிர்க்குன்னா என்ன? இறைவனுடைய உள்ளமையிலும் இறைவனுடைய பண்புகளிலும் இறைவனுடைய செயல்பாடுகளிலும் இறைவனோடு அவனைப் போலவே ஒருவன் இருப்பதாக காட்டுகிறது, அல்லது ஒரு பொருள் அப்படி இருப்பதாக சொல்வது, அதுதான் ஷிர்க்குங்கிறது. இப்போ நான் ஜியாரத்துக்கு போனால் மதீனாவுக்குன்னு சொன்னால் அது எப்படி ஷிர்க்காகும்? அப்போ அல்லாஹ்வுடைய பண்புல கூட்டணி எப்படி வரும்? அல்லாஹ் மதீனாவுக்கு போய்
நானும் மதீனாவுக்கு போனால் தான் அல்லாவும் மதீனா போவான், நீங்களும் எனக்கு மதீனா போகிறீங்க, அப்போ அல்லாவோட ஒப்பிடுறீங்கன்னு வரும். அதனால் ஷிர்க்குங்கிற என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா, ஜியாரத்து செய்வது கூடுமா கூடாதுங்கிற அந்த சப்ஜெக்ட் வேறு. ஆனால் ஜியாரத்து செய்வது எந்த வேலையும் ஷிர்க்குக்கு இடமே கிடையாதுங்கிறத நாம் அறிந்து கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பேர் சாவுல் அமீது, சைதாபேட்டிலேருந்து வரேன். என்னோட கேள்வி என்னென்னா, இன்றைக்கி இந்த நேற்று இன்று நடந்த விவாதத்தில் அதாவது அல்லாவுக்கு உள்ள தகுதி வந்து அவுலியாக்களுக்கு இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு எல்லை இருக்குது இப்படின்னு தான் 1.5 மணி நாளும் போச்சு. ஆனால் கடைசியில் ஒரு கலியக்காவினையில் நடந்த அந்த சீட்டை எடுத்து இந்த ஒப்பந்தத்தில் எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அவர்கள் செவியேற்பார்கள் அப்படின்னும் போது இதுக்கு வந்து சரியான பதிலே வரல. அதே டைமில் இன்னொன்று என்னென்னா, இங்கே ஒத்துக்கிறாதவங்க வெளியில் டிவியில், அதாவது வெளியில் உள்ள கேட்க வேணாம், கேள்வி வந்து இங்கே உள்ளது மட்டும் கேட்கணும் சார். இதான் வெளியில் உள்ளது கேட்குறேன்னா பிரச்சனை வருது. சரி சரி. அதாவது அவருடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நாங்கள் அதை சொல்லும் போதே கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் எல்லாம் சரியாக வந்துடும். அதாவது இந்த சபையில் உள்ளதை பேசுங்க, வெளியில் உள்ள நாங்கள் பேசலாம். விவாதத்தில் நாங்கள் கூட என்ன வேணாலும் பேசலாம், எங்களுக்குள்ள கரெக்டாக எப்போ கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியும். நீங்கள் பேசையில் முன்ன பின்ன ஆயிக்கணும், வழங்குதா? அதனால பிரச்சனை. நான் வெளியூர்ல நான் பேசியிருக்கிறேன். இப்போ அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டால், இறந்தவர்கள்ட்ட நீங்கள் அழைத்தீர்களேயானால் அப்போ இறைத்தன்மை கொடுத்தல் அங்கே வருகிறது. அப்போ ஒரு லிமிட் இருக்குது, நீங்கள் சொன்னாலும் அந்த லிமிட் என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியலை என்றெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாது, நாங்கள் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை, இறைவன் கேட்குற மாதிரி இறந்தவர்கள் கேட்பாங்கன்னு சொல்லவே இல்லை, அது எங்கள் நிலைப்பாடே இல்லை என்று முதல் நாள் முழுவதும் என்ன செஞ்சாங்க, வாதிட்டாங்க. அப்போ கடைசியாக வந்து அந்த திருப்பூரில் போடப்பட்ட ஒப்பந்தம், அதுதான் கலியக்காவலைக்கும் ஒப்பந்தமாக இருந்தது. அதில் வந்து ஒரு வாசகத்தை காட்டி, இல்லையே நீங்கள் இதுவரை என்ன சொன்னீங்களோ அந்த நிலைக்கு மாற்றமாக நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்களே, இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தீங்க, அதாவது எங்கிருந்து கேட்டாலும் எத்தனை பேர் கேட்டாலும் அவுலியா கேட்பாங்க, நாங்கள் சொல்லவே இல்லையே, அப்படி நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இந்த திருப்பூரில் இப்படி தான் நாங்கள் சொல்லியிருக்கிறீங்க, எத்தனை பேர் அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் வந்து ஒரே நேரத்தில் கேட்டு பிரித்து அறிந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, பதிலும் அளிப்பார்கள், அனைத்துக்கும் பதில் அளிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறீங்களே, இதானே அப்படி அல்லாஹ்வுடைய தன்மை, இதுதானே அல்லாஹ்வுக்கு உள்ள தனித்துவம், அந்த தனித்துவத்தை இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நம்ம அந்த பேப்பரை கேட்கும்போது அவங்க இதை பேசக்கூடாதுன்னு முதல் சொன்னாங்க. தலைப்பே வேற, இந்த தலைப்பில் பேசக்கூடாது, அது வேற தலைப்பு, இது வேற தலைப்பு, இது யார் சிறுக்கு வைக்கிறா என்பதான்னு சொன்னாங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணோம், அதை வந்து அவங்க அதை ஒத்துக்கிறவே தயாராக இல்லை. முதல்ல அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இல்லை நாங்கள் தலைப்பு இதுன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் தலைப்புக்கு உட்பட்டு தான் கேட்குறோம், அதில் உதவி தேடுவது கூடுமா கூடாதாங்கிற தலைப்பு தான் அதில் அந்த அந்த கலியக்காவலை அந்த திருப்பூருடைய ஒப்பந்தம். இங்கே உதவி தேடுவது கூடுமாங்கிற டாப்பிக்கே வரல, அதுக்கு முன்னாடியே நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம். கேட்டுட்டுல உதவி தேடுவது ரெண்டாவதுல, ஏன் ரெண்டாவது டாபிக் பிடிக்கணும், கேட்கறதே பிடிச்சிக்கிறோமே அப்படின்ட்டு முதல்ல இணைஞ்சிட்டோம். அந்த லாக்கை கொண்டே வச்சுவிட்டோம். இந்த லாக்கு அங்கே வைக்கிற லாக்கு எடுத்து நெஞ்சிருக்குது, இங்கே வச்சிருக்கிறோம். நீங்கள் கூப்பிடுறீங்க பாருங்க, அவர் செய்வாரா வாங்குவாரா தருவா அதெல்லாம் டாப்பிக்கே இல்லை. அவர் தரட்டும் தராமல் போட்டு அந்த விவாதம் வேணாம், அது கலியக்காவலில் உள்ள முடிஞ்சு போச்சு. இப்போ வாதம் என்ன, உதவி செய்கிற டாபிக் இல்லை, கூப்பிடுறீங்களே எந்த அடிப்படையில் கூப்பிடுறீங்க, நீங்கள் அழைக்கிறது விளங்கும் தானே கூப்பிடுறீங்க. உங்களை மாதிரி கோடான கோடி பேர் அழைப்பாங்கள், அத்தனை விளங்கும்ல. இது அல்லாஹ்வுக்குள்ள தன்மை தானே, இதுதான் நம்ம கேட்குறோம். அல்லாஹ்வுக்கு விளங்குற மாதிரி இவர் விளங்குவார், அல்லாஹ் பிரித்தறிகிற மாதிரி இவர் பிரித்தறிவார், அல்லாஹ் புரிந்து கொள்கிற மாதிரி இவர் புரிந்து கொள்வார், அல்லாஹ் பதிலளிக்கிற மாதிரி இவர் பதிலளிப்பாருங்கிறது தான் இதில் உள்ள யதார்த்தமான நிலைமை. ஒரு பேச்சுக்கு நாங்கள் அப்படி வைக்கவில்லை என்று சொன்னாலும் லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர் ஒரு நேரத்தில் பல பகுதிகளில் இருந்து பல நிலைகளில் இருந்து கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அவர் அல்லாஹ் மாதிரி கேட்கிறார் என்பதுதான் அவருடைய உள்ளத்தில் உள்ள விஷயம். அல்லாஹ் மாதிரி உள்ள தன்மை தான் இருக்கிறது. கலியக்காவல் ஒப்பந்த பேப்பர்லாம் இருக்கிறது, அதுதான் நாங்கள் எடுத்து வச்ச வாதம். எப்படி நீங்கள் அந்த தன்மையை தான் கொடுத்துட்டீங்க அப்படின்னோடனே என்ன செய்றீங்க, அது எல்லை வகுக்கக்கூடாது
அவங்களுக்கு எல்லை இருக்குது. அல்லாஹ்வுக்கு எல்லை இல்லை, அவுலியாக்களுக்கு ஒரு எல்லை இருக்குது. என்ன எல்லை? இந்த பூமி தான் எல்லை. பூமியில் உள்ள அத்தனையும் கேட்பார்கள், அல்லாஹ் அதுக்கு மேலேயும் கேட்பான் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்? சரி, இதுதான் எல்லைன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ்வுக்கும் ரசூல் அல்லாஹ்வுக்கும் அவுலியாக இறந்தவர்களுக்கு நீங்கள் வித்தியாசப்படுத்தி நீங்கள் ஒத்துக்கலாம். ஆனால் இந்த பூமியில் உள்ளவெல்லாம் கேட்பாங்கன்னு ஒரு எல்லையை வகுக்கிறீங்கல்ல, அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. பூமியில் உள்ளது மட்டும் அவங்க யார் எவ்வளோ நாள் கேட்பாங்க அப்படின்றது ஆதாரத்தை காட்டுங்க. அதில் அனைவரும் சமமாக கேட்க மாட்டாங்கன்னு முதல் சொல்லிட்டதுனால யார் யார் எவ்வளோ கேட்பாங்கன்ற அந்த எல்லைகளை வேறுபடுத்தி சொல்லுங்கன்னு அவங்க எதை ஒத்துக்கொண்டு இருந்தார்களோ அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன செஞ்சோம், அந்த கேள்விகள்லாம் கேட்டோம். ஆனால் என்ன பிரச்சனை என்ன, அவங்க நாங்கள் அந்த நிலையில் வைக்கலன்னு வாயால் சொல்கிறாங்களே தவிர உண்மையில் மனசாட்சி நெஞ்சில் கை வச்சு பார்த்தால் அது தெரியும். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்க முடிஞ்சா? சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, இந்த விவாதத்தை நடத்துகின்ற இரு அணியை சார்ந்தவர்களும் ஒன்று கூடி ஒரு விஷயத்தில் உடன்பாடான முடிவை எட்டிருக்கிறோம். அந்த செய்தியை சொல்வதற்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகள். நாம் சொல்வது இரு அணியை சார்ந்தவர்களுக்கு தான், யாரும் நமக்கு மட்டும்தான் சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இங்கே குழுமி இருக்கிற ரெண்டு அணியை சார்ந்தவர்களும் அவரவர்களுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறீங்க. வெளியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வேண்டுமானா ரெண்டு பேரும் பேசுறதுல எது சரி அப்படின்னு முடிவு செய்து அவங்க ஒரு உடன்படிக்கை வருவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எந்த அணியாக இருந்தாலும் அவங்கவுங்களோட கொள்கை உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நீங்கள் கட்டுக்கோப்போடு இருக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஒருவர் பேசுகின்ற போது சிரித்தாலோ அல்லது தக்பீர் சொன்னாலோ அப்போ நம்ம என்ன நினைக்கணும், நம்ம இப்படி சிரிக்கிறோமே, இது இன்னொரு அணியை சார்ந்தவங்களுக்கு வேதனை கொடுக்குமே, இப்போ அவங்களும் சிரிப்பாங்களே, அப்போ விவாதம் எப்படி சரியாக போகும் அப்படின்ட்டு ஒவ்வொரு அணியை சார்ந்தவங்களும் நினைக்கணும். அதேபோல் நம்ம தக்பீர் சொல்லிடுறோமே நம்முடைய உணர்வு வெளிப்படுத்த, இதே போல் அந்த அணியை சார்ந்தவங்களும் அவங்களுடைய உணர்வு வெளிப்படுத்த தக்பீர் சொல்லுவாங்களே, அப்போ இந்த விவாதம் எப்படி சுமூகமாக போகும், இப்படி செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு அணியும் நினைக்கணும். அப்படி நினைச்சிருந்தா எல்லாம் சுமூகமாகவே இருக்கும். பொதுவாகவே இந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சி அப்படிங்கிறது விவாதத்தில் சூடு பறந்தால் கூட இந்த விவாத நிகழ்ச்சி மூலமாக அந்த சூடு தணிஞ்சிரும் அப்படி இயற்கையாக நம்ம நினைப்போம். ஆனால் விவாதம் கரெக்டாக போய்கிட்டே இருக்குது. இந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சியில் தான் சூடு பறக்கிற சூழ்நிலை வருது. இப்போ இந்த நேரத்தில் ஒவ்வொரு அணியை சார்ந்தவர்களும் தன்னுடைய பொறுப்போடு நடந்திருந்தால் எல்லா வகையிலும் ஹைராக இருந்திருக்கும். ஒவ்வொரு அணிக்கும் பொறுப்பு இருக்கிறது. நீங்கள்லாம் உண்மையிலேயே பாராட்டத்தக்கத்தவர்கள். ஏன்னா உங்களுக்குன்னு வேலைகள் இருக்குது, அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாமளும் 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிலாம் வந்திருக்கிறீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மார்க்க விஷயத்தில் தெரியுங்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி அமைக்கப்பட்டது. அப்போ உங்களுடைய வேலை வெட்டியெல்லாம் ஒதுக்கி வந்திருக்கீங்கல்ல, பாராட்டத்தக்க விஷயம்தான். ஆனால் இதற்கு மேலேயும் ஒன்று நீங்கள் யோசித்து பார்க்கணும். இப்போ விவாதம் நடக்கிற அன்னைக்கு நீங்கள் வர்றீங்க, விவாதம் முடியும் போது போயிடுறீங்க. ஆனால் இந்த விவாதம் நடத்துவதற்காக நடத்தக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள் இதற்காக எவ்வளோ கடும் உழைப்பு செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ நாள் அலைஞ்சிருப்பாங்க, எத்தனை இரவு கண் விழித்திருப்பாங்க, பொருளாதாரத்துக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. அப்போ இத்தனை உழைப்புக்கு பின்னால் தான் விவாதம் நடக்குது. அதனால் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தி அந்த விவாத நோக்கத்தை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன், எல்லா உழைப்பும் வீணாகிறது. இங்கே பேசப்படுற கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கையிலும் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளத்தகாத வகையிலும் அமைந்திருக்கலாம். எதாக இருந்தாலும் இங்கே கேட்டுக்கிற வேண்டியதான், ஏற்றுக்கொண்டு ஆகணுங்கிறது இல்லை. ஆனால் பொறுமை உணர்வோட அடக்கத்தோட எந்த பிரச்சனை இல்லாமல் கேட்கணும், அதுதான் கரெக்டு. அப்போ தான் உங்களுக்கு பின்னால் எடுக்கப்பட்ட அத்தனை உழைப்புக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஆனால் இப்போ இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வேண்டத்தகாத சில நிகழ்வுகள்லாம் உண்டாயிருக்குது. ஒருவர் பகைமை பாட்டுக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது. அதன் அடிப்படையில் இந்த கேள்வி பதில்ங்கிறது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம வச்சோம், ஆனால் நோக்கத்துக்கு மாற்றமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ
அதனால் கேள்வி பதில் நம்ம நிறுத்தி கொள்ளலாம். ஏன்னா சுமூகமாக இருக்கணும். அடுத்து ஒரு 2 தலைப்பில் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன், அப்போ அடுத்த 2 தலைப்பு நடக்காமல் போயிடும். அப்போ அதோடைய பிரச்சனைகள்லாம் அந்த கருத்துக்கெல்லாம் என்னென்னு தெரியும், ஆசையாக இருக்கிறோம் அந்த 2 தலைப்புக்கும். அதோட இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை முடித்து கொள்ளலாம். சரி, கேள்வி பதில் அடுத்த வாதத்துக்கு வச்சுருக்கோம், அது என்ன செய்கிறது? அது 2 தரப்புலையும் 3 பேர் ஒப்பந்த கலந்து முடிவு பண்ணாங்கல்ல, அவங்க மறுபடியும் ஒன்று கூடி கேள்வி பதில் நிகழ்ச்சி அடுத்த வச்சுக்கொள்ளலாமா, வச்சுக்கொள்ளா எப்படி, அல்லது தவிர்க்கலாமா, அவங்க ஒன்று கூடி ஒரு முடிவு அறிவிப்பாங்க. இன்றைக்கு நடைபெறுகிற இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இதோடு முடிக்கிறது. இன்னொன்று, இப்போ நம்ம 9 வரைக்கும் நடத்துகிறா இருந்தோம், முற்கூட்டியே முடிக்கிறோம். இது பல விவாத களங்கள் அப்படி செஞ்சுருக்கிறோம். கிளையக்காவில விவாதத்துக்குள்ள அப்படி தான் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட 1 மணி நேரம் முன்னாலே முடிச்சிருக்கிறோம், சூழ்நிலையை கருத்தில் கொண்டு. அதே போல் இங்கேயும் விவாதத்தை நடத்தக்கூடியவர்கள் சூழ்நிலை கருத்தில் கொண்டு இப்பொழுது இந்த கேள்வி பதில் நிறுத்திட்டு சுமூகமான முறையில் இந்த அமர்வை முடித்துக்கொள்ளலாம் என்கின்ற முடிவை எடுத்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஷேக் அப்துல்லா அவர்கள் சொன்னது போல இந்த கேள்வி பதில் நம்ம எதற்காக ஏற்பாடு செஞ்சோமோ, பொதுவாக அது பல நேரங்களில் பயன் தந்திருந்தாலும் இங்கே நடந்ததை பார்க்கும் பொழுது அது பயன் தர்றதா இல்லைன்றது நம்மளுக்கே தெரியும். கேள்வின்னா இயற்கையாக நமக்கு சந்தேகம் ஏற்பட்டு அது அறிந்து கொள்கிற வகையில் தான் கேள்விங்கிறது அமையணும். இப்போ நம்ம பார்த்தோம்னா எப்படி கேள்வி இருக்கிறது? இப்போ ஷேக் அப்துல்லா சொன்னார், அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ பிஜே சொன்னார், அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கேள்வியை கூட விளங்குறாங்களோ இல்லையோ, கேள்வி எப்படி வருதுன்னு கேட்டால், ஒரு ஆள் சொல்லிட்டு உட்கார்ந்தவுடனே இப்போ இவர் சொன்னார்ல, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ அவர் சொன்னார்ல, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்படியாகவே தான் இந்த கேள்வி போகும் பொழுது இதில் இயற்கை தன்மை, ஒரு போலித்தன்மை அதில் இருக்கிறது. நமக்கு அடுத்து வெளியிலேருந்து பார்க்குறவங்க கூட அருவருப்பாடுவேன், என்ன இது என்ன கேள்வி, அவங்களா கேட்குற மாதிரி இல்லையே, இவர் என்ன கேட்குறாரு அவர் கேட்குறாரு, அவர் என்ன கேட்குறாரு இவர் கேட்குறாரு. அதாவது ஒருத்தர் என்ன கேள்வி கேட்குறார், அதே கேள்வி அடுத்தாலும் கேட்குறாரு. அப்போ இது இயற்கையாக இந்த கேள்வியை அமையக்கூடிய சபையாக இருந்தால் உண்மையிலேயே நன்மை தான் தரும். யார் மீதும் குறை சொல்றதில்லை. இந்த தன்மை 2 பக்கமும் இருந்தது. நீங்கள் கேட்டது தான் இவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டது நீங்கள் கேட்குறீங்க, ஆளை மாற்றிக்கிறீங்க. என்னிடத்தில் கேட்ட அதே கேள்வியை அங்கே ஒரு ஆள் கேட்குறாரு, அவரிடத்தில் கேட்ட அதே கேள்வி இங்கேருந்து ஒரு ஆள் என்கிட்ட கேட்குறாரு. அப்போ இது ஒரு ஒரு நல்ல ஒரு அம்சமாக இல்லைங்கிறது எங்களுக்கு பட்டது. எதுக்காக இந்த கேள்வி பதில் வச்சோமோ அது பயன் தரலையே. அடுத்ததாக சரி அப்படி தான் கேட்குறோம், அதை சகித்து கொள்ளக்கூடிய தன்மையும் குறைவாக இருந்ததை பார்த்தோம். உட்கார்ந்துருக்குறோம், வாதத்தில் எவ்வளோ கடுமையான வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டோம். நம்ம பேசும்போது நீங்கள் சும்மா இருந்தீங்க, அவங்க பேசும்போது சும்மா இருந்தீங்க, நாங்கள் 2 பேரும் சும்மா தான் இருந்துக்கிட்டோம். வாதங்களில் அப்படி தான் கரெக்டாக நடந்துக்கிட்டோம். ஆனால் நீங்களும் பேசக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நீங்கள் ஒரு சத்தமோட, அவங்க ஒரு சத்தமோட, இவங்க ஒரு சத்தமோட அப்படி வந்தால், ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இல்லை நம்மளை சேராதவர்களும் கூட உள்ளே வந்துடலாம். நம்ம கண்ட்ரோலில் இல்லாத சில பேர் கூட என்ன செய்யலாம், ஒரு 2 பேர் உள்ளே வந்துட்டா போதும் ஏதாவது விஷமம் பண்ணுறதுக்கு. அப்படி ஏதாவது ஒரு கைகலப்பு மாதிரி உண்டாகி கடைசியில் இந்த வாதம் போய் கடைசியில் போய் அடிச்சுக்கிட்டாங்க, இவங்களுக்கு இதான் வேலை என்ற மாதிரி ஒரு வரலாற்றில் ஒரு கெட்ட ரெக்கார்டு ஏற்படுமோங்கிற அளவுக்கெல்லாம் இந்த அமைப்பு இருந்தது. அப்படி இல்லாமல் இருந்தால் இதை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம். போன கேள்வியிலும் இப்படி வந்தது. போன தடவை கேள்வி பதிலையும் கூட என்ன செஞ்சு அதை நம்ம ஒரு நெறியாக இருக்கு. இதே மாதிரி தான் அதுவும் நடந்துச்சு. முந்தின அமர்வுல உள்ள கேள்வி பதிலையும் கூட இதே மாதிரி தான் கேள்வியெல்லாம் அமைச்சு. இது என்ன இவர் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு இவர் இதான் கேள்வியாக இருந்தது. அப்போ நம்ம கேள்வி கேட்க வர்றவங்க உங்கள்கிட்ட எல்லா 2 தரப்புலையும் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு நாலேஜை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தலை. உங்கள்கிட்ட இருந்திருக்கலாம். கேள்வி கேட்க 2 பேரும் என்ன செஞ்சுக்கிறல, நம்ம நாலேஜை பெருக்கிக்கிறணும், இந்த வாதங்களில் எது ஹக்குன்னு அறிந்து கொள்ளணும் என்பதற்கு கேட்குறதா இருந்தால் 1000 கேள்வி இருக்குது கேட்குறதுக்கு 2 தரப்புலையும். ஆனால் அந்த கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்கப்படவே இல்லை, கேட்க தேவையில்லை. அது வெளி கேள்விகள் அதிகமாக கேட்கப்பட்டுச்சு. அந்த ஒரு ஜமாத்திற்கு, இந்த ஜமாத்திற்கு, உங்கள் ஜமாத்து பெருசா, எங்கள் ஜமாத்து பெருசா, இந்த மாதிரியான இதெல்லாம் விவாதத்துக்கு என்ன தொடர்பு, இதில் என்ன இருக்குது, யார் பெருசுன்னு சொல்ல வேண்டி வருது கேள்வி கேட்டதுனால. இதில் என்ன நன்மை, ஹக்கு பாத்தில் எடை போடுறதுக்கு இது தேவையான ஒரு கேள்வியானா அது தேவையான கேள்விகளாகவும் இருக்கலை. அதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதிரி வருத ஒரு பயனற்ற நேரங்கள் போய்கிட்டு இருக்கிறத என்று 2 தரப்புலையும் மசூரா பண்ணி தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது பயனற்றதாக இருக்கனால வேணாம் கேள்வி பதில்
அதை மக்கள்கிட்ட கூட்டி காரணத்தோடு நம்ம விளக்கிடுவோம் என்ற அடிப்படையில் இப்போ சொல்கிறோம். அதனால் இந்த ஒரு நிகழ்ச்சி இதோடு இருக்கட்டும். ஆனால் பொதுவாக ஒரு சபையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்குன்னு சில முறைகளை நம்ம கையாளணும். சபையில் இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு கட்டுக்கோப்பு, கண்ணியம், மரியாதை, ஒரு 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 பார்க்குறதுக்கு மற்றவங்க இந்த சீரியெல்லாம் பார்த்தாங்கன்னு வைங்களேன், எதிர்காலத்தில் இதை பார்த்து இந்த கேள்வி கேட்குற நிகழ்ச்சியை பார்த்தாங்கன்னா அவங்க நல்ல ஒரு அபிப்பிராயம் கொள்ள மாட்டாங்க. இது என்ன இது கேள்வி, நீங்களா இயற்கையாக கேட்டால் கூட எப்படி வரும்னா நாங்களும் சொல்லி தந்த மாதிரி கூட அதை எடுப்பாங்க. இவர் கேட்ட மாதிரி அவர் கேட்குற அது ஒரு யூனிஃபார்மாக அப்படி போயிட்டு இருக்கிறது, இயற்கை அமையலாம் அப்படி. ஆனால் அப்படி என்ன நினைப்பாங்க பார்க்குறவங்க, இது என்ன கேள்வி, ஒரு இன்னும் ஒரு 2 பக்கமும் ஏதோ ஆட்களை கிளப்பி விட்டு செய்கிற மாதிரிலாம் இருக்குது என்றும் என்ன செய்வாங்க, மக்களும் அது நினைக்குவாங்க. அதனால் தூர நோக்கோட சிந்தித்து பார்த்து இந்த கேள்வி இப்போ வேணாங்கிற ஒரு முடிவு நல்ல முடிவு தான். உங்களுக்கு தலைப்புகளில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது, அதில் 2 தரப்புடைய கருத்துக்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சிந்தித்து பார்த்து என்ன செய்யுங்க, எது ஹக்கானதோ நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேதியில் தேதி என்னங்க, அடுத்த மாதம் உள்ளது. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த 2 தலைப்புகள் விவாதத்துக்கு இருக்கின்றன. அது ரமலானுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதமா செப்டம்பரா 18, 19 தேதிகள்லையும் 25, 26 25, 26 செப்டம்பரில் 18, 19, 25, 26 இன்னும் அந்த 2 தலைப்புகளில் 4 நாட்கள் விவாதம் அது திட்டமிட்டபடி நடக்கும். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணுங்கிறது அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.